கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. யோபுவின் சரித்திரத்தை நாம் பார்க்கும் பொழுது When we look at the history of Job, அவர் சில காரியங்களை தேவனிடத்தில் கேட்கிறார். and he asked certain matters to God. அவர் கேட்கிற காரியம் என்ன? And what he asked unto God? யோபு 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Job chapter 6 verse 11. What is my strength that I should, and what is my end that I should prolong my life? நான் காத்து கொண்டிருக்க என் பலன் எம்மாத்திரம், என் ஜீவனை நீடித்திருக்க பண்ண என் முடிவு எப்படிப்பட்டது? என் முடிவு எப்படிப்பட்டது? And how was my end? ஒரு உத்தமன், ஒரு பக்தன், ஒரு புனிதன் அவன் கேட்கிறான், என் முடிவு எப்படிப்பட்டது? A perfect and upright and who is right, he asks, and how will be my end? ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு முக்கியமானது. And more than the beginning of a child of God, the end is very essential. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்டோம், ஒரு விசுவாச வாழ்க்கையை துவக்கிட்டோம், ஆனா நம்முடைய முடிவு தான் ரொம்ப முக்கியம். And we have come to the spiritual life and we initiated the spiritual life and our end is so important. ஓட்டப்பந்தயத்துல ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். And they that are running in the running race will run. ஆனால் முடிவிலே ஒருவன் தான் பரிசை பெறுவான். But the end only one will receive the victory and the crown. அதுக்கு காரணம் அவன் முதல்ல நல்லபடியா ஓட்டத்தை முடிக்கிறான். The reason is, and he is ending the race in a better or a better manner. இன்னைக்கு கூட நாம இந்த உலகத்துல பிறந்திருக்கிறோம், நம்முடைய முடிவு எப்படி இருக்கும்? Even today and we have born in this world, and how will be our end? ரட்சிக்கப்படாத இருக்கிற முடிவு அத பத்தி பேச்சு கிடையாது, அது எப்படியோ முடியும். And they that are unsaved, and we don't want to speak about them, and it may end in some matters. பட் இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு நம்முடைய முடிவு எப்படி இருக்கணும்? But after coming to this way or religion, and how our end must be? முடிவுன்னு சொல்லுகிறது சாவை நான் சொல்லல, ஓட்டத்தின் ஆத்மாவினுடைய முடிவை நான் சொல்லுகிறேன். I am not telling about the end of death, I am telling about the end which ends in our soul. ஒரு சிலர் வயசான விதத்துல மரிப்பார்கள். And some after gets old stricken in age they die. ஒரு சிலர் பக்தர்களாக இருக்கலாம், புனிதர்களாக இருக்கலாம், ஆனால் ஆபத்துல விபத்துல நாச மோசங்கள்ல மரிக்கலாம். And some may be a sage or a saint, but because of the dangers or accidents and they may face the death. ஒரு சிலர் இரத்த சாட்சியாக மரிப்பார்கள். And some they die as martyr. இப்படி பல விதங்கள்ல மரணம் உலகத்துல ஒரு மனிதனுக்கு சம்பவிக்கும். And so the death is facing persons in different manners. இயேசுவுக்கு சிலுவை தான் முடிவாக இருந்தது. For Jesus the end is cross. சீடர்களுக்கு இரத்த சாட்சி தான், ஜீவனை கொடுப்பதுதான் முடிவாக இருந்தது. And for the disciples, and dying as a martyr and giving life is the end. அப்ப எழுத்தின்படியான சரீர முடிவை நாம் பேச வரல. So I did not come to speak about the literal end or spiritual or the things. ஆனா நம்முடைய விசுவாசிகள் கூட ஊழியர்கள் கூட ஒன்றை எதிர்பார்க்கறாங்க, அப்படி கண்ண மூடிட்டு இருக்கும்போதே போயிரணும் அப்படினு ஆசைப்படுறாங்க. But our believers they are expecting when they are closing their eyes and they must face the death. எழுத்துக்கிட்டு இருக்க கூடாது. And they should not go dragging. படுக்கையிலே போக கூடாது. And they should not lie down when they go to bed. யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது. And no one should disturb them. இப்படி எல்லாம் ரொம்ப பேர் ஆசைப்படுறீங்க, நல்லதுதான், அதுவும் நல்லதுதான், யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாம போயிட்டே இருக்கலாம். And many are desiring like this and without any disturbance, and we must go on to God. ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மரணம் கூட தேவ சித்தப்படி இருக்க வேண்டும். One thing you must understand, even the death must be according to the will of God. தேவ சித்தப்படி தான் தன்னுடைய ஓட்டத்தை நாம முடிக்கணும். And we have to end our race with the will of God. இயேசுவினுடைய முடிவு வித்தியாசமாக கொண்டு போக ஜனங்கள் முற்பட்டார்கள். The end of Jesus, and the people wanted to take the end of Jesus in a diverse manner. அவரை ஒரு உயரமான மலையில, செங்குத்தான மலையில கொண்டு போய் தள்ளிவிட்டு கொள்ளும்படியாக எண்ணினார்கள். இயேசு அந்த இடத்தை விட்டு கடந்து போய் விட்டார். They wanted to take the Jesus to the brow of the hill or the sharp rock and to make him to fall down from there. ஒரு இடத்துல அவரை கல்லெறிந்து கொள்ள விரும்பினார்கள், அந்த இடத்தை விட்டு அவர் மறைந்து போய் விட்டார். In one place, and they desired to stone him to death, but he was vanished away. ஆனால் கடைசியாக சிலுவை மரணத்துக்கு தான் தன்னை 100% ஒப்பு கொடுத்தார். But at last, and for 100%, and he delivered himself to die on the அதுபோல cross. மரணம் கூட தேவ சித்தப்படி அமைய வேண்டும். And likewise the death also must be according to the will of God. நான் மரணத்தை பத்தி பேசுறேன்னு நினைக்காதீங்க, முடிவை பத்தி பேச விரும்புகிறேன். Don't think that I am going to speak about the death, I am going to speak about the end. எல்லாருக்கும் முடிவு பத்தி ரொம்ப ஆசை. And all are desired to hear about death. நான் ஒரு அடக்காராதனை ஒரு தாய்க்கு பண்ணினேன். And I attended a burial service for a particular mother. அதுக்கு அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்தாங்க. And all the relatives attended the meeting. அவங்க அடக்காராதனை அந்த வீட்ல பண்ண முடியல. And they are not able to do the burial service in home. அப்ப மழைக்காலம். And it was rainy season. அவங்க ஒரு சேரி மாதிரி ஒரு இடத்துல இருந்தாங்க. So they were staying in the place where it was clay. ஸ்லம் ஏரியால இருந்தாங்க. And it was in slum area. அவங்க வீட்டுக்கு நான் போகும்போதே எனக்கு முழங்காலுக்கு மேல தண்ணி இருக்கும். When I visited that house, and the water raised up to my knee level. அங்க அவங்க இறந்துட்டாங்க. And she died there. எங்களுக்கு
சாட்டர்டே இருந்ததனால சர்ச்சுக்கும் கொண்டு வர முடியல. It was on Saturday and so we cannot able to bring them to the church. இப்ப சிஸ்டர்ஸ் பாட்டு பாட போனாலும் அவள தண்ணிக்குள்ள போணும். And if all the sisters need to go and attend the service, they have to go in because of waters. நான் ஒரு பெரிய ஐஸ் பாரை வச்சு கொண்டு போய் அந்த பையங்களை எல்லாம் கொண்டு போய் அந்த தண்ணிக்குள்ள கொண்டு போய் ஐஸ் பார்ல அந்த அம்மாவை படுக்க வச்சு ஒரு நாள் ஃபுல்லா பாதுகாத்தேன். I took an ice bar and made the mother to lay down on the ice bar carrying all the boys along with me. அடுத்த நாள் சண்டே சர்வீஸ் முடிஞ்ச பிறகு அவங்கள சர்ச்சுக்கு தூக்கிட்டு வந்தோம். At the end of the service and we took him to the church. அவங்க பையன் வந்து சீக்கிரமா முடிங்கன்னு சொன்னான். And the boy on the son said and you have to end it very quickly. அவன் ஒரு அரகுறை ஆளு. And he was a half-set believer. அதனால நான் என்ன சொன்னேன், உனக்கு அவசரமா இருந்தா நீ போயிடு, நான் பாத்துக்கறேன், எங்க விசுவாசி நான் அடக்கத்தை பாத்துக்குவேன்னு சொன்னேன். And so I said if it's so urgent and you can depart and we will look after our believer. அந்த அடக்காரவனைய பார்த்துட்டு அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் ஐயா நாங்க செத்தா இப்படி பண்ணி கொடுப்பீங்களான்னு. And looking into the believer and all the relatives said that and if we die will you conduct a burial service in such manner. இப்படி ஒரு பரதேசி மாதிரி ஒரு ஆளுக்கு இவ்வளவு ஒரு மகிமையா பண்றீங்க. And one who was staying as a pilgrimage oh how you gloriously you are making this burial service. இப்படிலாம் நம்ம பலருக்கு பண்றோம். அது வந்து பெரிய காரியம் அல்ல. And this is not a big matter that we are conducting burial service for different people. இப்ப இதெல்லாம் பார்த்துட்ட உடனே நமக்கு அப்படி ஒரு ஆசை, நம்ம ஆராதனை சபையில வைக்கணும், நம்ம ஆராதனையை பாஸ்டர்ஸ் வரணும், நம்ம இதை இப்படி கொண்டு போகணும், அப்படி கொண்டு போகணும், நம்ம ரொம்ப ஆசைப்படுறோம். நல்லது. And looking at all these things and we are desiring and they have to take us to the church and conduct the burial service. ஒரு அம்மா வயசானவங்க இருந்தாங்க. And there was a mother, she was old in age. அது வாயிலேயே பந்தல் போட்டுருவாங்க. And she will speak through her words itself. வாய் தான் ஜாஸ்தி, பட் எந்த செயல்லையுமே கிடையாது. And there is no more action, only through words. என்கிட்டயே எத்தனையோ ப்ராமிஸ் பண்ணிட்டு ஒண்ணுமே கீப் அப் பண்ணல. And she made many promises with me but she did not keep up many matters. பிள்ளைகளுக்கும் ஒண்ணுமே கொடுக்கல. And she did not give anything to the children. கடவுளுக்கும் ஒண்ணுமே கொடுக்கல. And she did not give anything to God. ஆனா பேச பாத்தீங்கன்னா நீங்க இப்ப நம்ம முடிஞ்ச உடனே ரொம்ப செஞ்சிருவாங்க மாதிரி யோசிப்போம், அப்படி பேசுவாங்க. At the end they may think that and they going to do something so greatly. ஆனா வாழ்க்கையில அவ்வளவு தெளிவில்லை. But there is no clarity in their life. அப்ப அவங்களுடைய மரண நேரம் வந்தது. The day of death came. அவங்க ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆள். And she was a familiar person. அவங்களுடைய ரிலேஷன்லாம் ஊழியத்துல இருக்காங்க. And all the relatives were in the ministry. இப்போ இங்க சொன்னா கூட உங்களால கண்டுபிடிக்க முடியும். Even if I see now and you able to identify them. ஆனா என்ன நடந்தது? You know what happened? அந்த அடக்காரதனை நெருங்கி வரும்போது when the burial service came near அந்த ஓட்ட முடிய போகுதுன்னு டைம் வரும்போது and the time to end her race ஆண்டவர் என்கிட்ட பேசினார். the Lord speak to me. நான் வந்து இந்த அடக்காரதனையை ஒண்ணே வச்சு நான் நடத்த மாட்டேன்னு சொன்னார். I will not conduct the burial service with you. நான் உங்களை ஹானர் பண்ணுவேன்னு நினைச்சியா? ஹானர் பண்ண மாட்டேன்னு சொன்னார். Are you thinking that I am going to honor you? I will not honor you. எனக்கு ஒண்ணுமே புரியல. I could not understand anything. நான் வந்து இந்த அடக்காரதனையை ஒண்ணே வச்சு என்ன செய்ய மாட்டேன், பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றார். I will not do the burial service with you. I will never do it. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. I was amazed. அது எப்படி என்ன நம்மள வச்சு பண்ண மாட்டாருன்னா அப்ப ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாரோ, வேற ஆளை கொண்டு வந்துருவாரோ அப்படிலாம் யோசிக்கிறேன். And I was thinking will the Lord transfer me or bring some other person to do the burial service? திடீர்னு ஒரு நாள் இறந்துச்சு. And suddenly she died on the day. அடுத்த நாள் அடக்கம். The next day it was burial service. எனக்கு வேற வழியே கிடையாது, நான் கேரளா போய் ஆகணும். I don't have any other way. I must need to go to Kerala. அப்பதான் யோசிச்சேன், ஓஹோ ரொம்ப பிளான் பண்ணி தான் கர்த்தர் தூக்குறாரு. Then I thought that the Lord had planned and so she was taking me. நான் திருப்பி சென்டர்ல சொல்லி ஒரு பாஸ்டர் வர வச்சு இன்னொரு பாஸ்டர் செஞ்சாரு, அத நடத்தினார். I informed to the Center Faith Home and they made the pastor to come to the place and the other pastor took the burial அப்பதான் service. யோசிச்சேன், அடக்காரதனைய கூட சிஸ்டமேட்டிக்கா பண்றதுல தெய்வம் ரொம்ப யாரை வச்சு பண்ணணும்ங்கிறது கூட அவரு பிளான் பண்றாரு. And the Lord is planly and he was working so planned manner and who have to conduct the burial service in a systematic manner. நம்முடைய முடிவு எப்படி இருக்கிறது? And how our end should be. உங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஆசை இருக்கும். You are all desired about it. பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் மரணம், பெரிய பணக்காரங்க மரணம், இல்ல நல்ல ஆவிக்குரியவங்களுடைய மரணத்தை பார்க்கும்போது நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், இப்படி நம்முடைய ஓட்டம் இருக்காதா அப்படின்னு ஆசை இருக்கும். Looking into the death of the saints of God and high caliber people and leaders and we may think that whether our burial service should not be conducted in such manner. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கும்போது When we look into 2:7 of Ecclesiastes அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? and what it is said there. விருந்து வீட்டுக்கு போவதை பார்க்கிலும் துக்க வீட்டுக்கு போவது நல்லது. And it is better to go to the place than to go to the place. நீ அங்கே போகும்பொழுது எல்லா மனுஷனுடைய முடிவும் அங்க உனக்கு தென்படும். So when you go there and all the end of the men will be revealed unto you. நீ கல்யாண வீட்ல போய் பொண்ணு என்ன Dress போட்டுருக்கா, பையன் என்ன போட்டுருக்கான், made for each other, இந்த கதையெல்லாம் உனக்கு தேவையில்லை. There is no need to going and attending the marriage ceremonies and made for each other and what garments the bride or bridegroom are wearing. என்னென்ன சாப்பாடு போட்டாங்க அப்படின்னு நீ வந்து மெனு பார்த்துட்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. It's not needed to go and check and what are the menus or items were placed there. நீ கல்யாண வீட்டுக்கு போறதை விட விருந்து வீட்டுக்கு போவதை பார்க்கலாம் எங்க போ, துக்க வீட்டுக்கு போ. அங்க அந்த சாட்சிகள் அவங்களுடைய லைஃப பத்தி கேட்கும்போது உனக்கு அதுல மாற்றம் உண்டாகும். And more than going to this you have to go to the death house and there you will get the witness of them and you will be testified.
அதனால இந்த மனுஷன் கேக்குறான், என் நாட்களை நீடித்திருக்க பண்ண என் முடிவு எப்படிப்பட்டது? And for the days to prolong and what mine end must be. 39ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை பார்க்கும்போது When we look into 39 Psalm verse 4. அங்கே சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான்? And what the psalmist is telling? கர்த்தாவே, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும். எப்படி? உனக்கு 18 வயசுல சாவுன்னு சொன்னாதான் நீ தான் பரிசுத்தவனா மாறிடுவியா? If you die at the age of 18 and you will become a saint. அப்படி ஒருத்தனுக்கு சொல்லி பார்த்தாரு, ஒண்ணும் காரியம் ஆகல. And one said like this, but the matter did not prosper. அப்படிதானே? எசேக்கியாவுக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ இனிமே பிழைக்க மாட்டாய், நீ உன்னுடைய ஓட்டம் முடிய போது செட்டில் பண்ணு, நான் உன்னை தூக்க போறேன்னு சொன்னா, இவன் எங்க செட்டில் பண்ண ரெடியானா? இவனுக்கு வாழணும்னு ஆசை. The Lord said to Hezekiah that you have to set right all your family matters and household things and you are going to take him up, and he was not ready or willing to surrender himself, and he had desired to live for a long. என்கிட்டலாம் ஞாயிற்றுக்கிழமை நீ உன்னை கூப்பிடுறேன்னு சொல்லியிருந்தா நான் இதோட தண்ணியும் குடிக்க மாட்டேன், சோறு சாப்பிட மாட்டேன், ரெடி ஆயிடுவேன். ரைட் அப்பா சாமி, இது வரைக்கும் உள்ள அக்கௌண்ட்லாம் கிளியர் பண்ணிருங்கன்னு சொல்லி. அப்படிதானே? நீங்க எப்படி? And if பிள்ளைங்களெல்லாம் விட்டுட்டு எப்படி போறது கல்யாணத்தை பார்க்காம அப்படின்னு சொல்றீங்களா? If he says to me, I will get ready by Sunday itself and I will prepare myself and set my things, what will you tell? கூப்பிட்டா போறதுக்கு ரெடியா இருக்கணும். பாஸ்டர் ஜோயல் அடிக்கடி சொல்லுவார், பேப்பர் கரெக்டா இருந்துகிட்டே இருக்கணுங்க. And you must be ready to be caught up whenever he calls you, and Pastor Joel used to say, and your papers must be cleared out at any time of time. இவன் சொல்லுகிறான், நான் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இத்தனாம் தேதி தான் ஓட்ட முடியும்னு எனக்கு சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ங்கறான். If the Lord says, on this time or this date your end will be raised will be end, and make me to maintain the measure of my days. பட் எத்தனையோ பாஸ்டர்ஸ் அப்படி சொல்லிருக்காங்க. But many pastors have said like this. மும்பைல ஒரு பாஸ்டர் இருக்கும்போது, and when pastor was staying at Mumbai, 5:25 or 5:30 சொன்னார், நான் என்னோட ஓட்டத்தை முடிச்சிடுவேன்னு சொல்லி. and he said the time by 5:25 to 5:30 I will end my race. உடனே அவங்க எப்படியாவது ஒரு சென்னைக்கு அதுக்குள்ள அனுப்பிடணும்னு ஃளைட்ல ஏத்திட்டாங்க. And somehow they wanted to take him to Chennai, and so they brought them in flight. ஃளைட்லயே 5:25 க்கு போயிட்டாருங்க அவர். In flight and grabbed by 5:25. அதே மாதிரி கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய பாஸ்டர், and he was a pastor at Coimbatore, இத்தனை மணிக்கு நான் போவேன்னு சொன்னாரு. and he said that by this time I will depart. சென்டர்ல உள்ள லோக்கல்ல உள்ள அவ்வளவு ஊழியக்காரங்களும் சுத்தி வந்துட்டாங்க. and all the Center Faith Home and local Faith Home brothers and sisters all gathered together. அவங்களுக்கு அருமையா ஒரு ஸ்டடி கொடுத்தாரு. and he gave a good study to them. ஒரு 10 நிமிஷம் இருக்கும்போது, and it was 10 times over. எனக்கு 10 நிமிஷம் இருக்கு, நீங்க எல்லாரும் விலகிருங்க, நான் என் ரதம் வர்றத பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படினாரு. only 10 more minutes I can see my chariot is coming towards me and all can depart this place. அவங்களுக்கெல்லாம் தன்னுடைய நீதிமான் தன்னுடைய மரணத்தில் நம்பிக்கை உள்ளவன். and righteous will have a set hope on his death. அவங்களுக்கு மரணம் எப்படி இருக்கும், எப்படி முடிவு இருக்கும்னு தெரியும். and they know well and how their end will be. இங்க இந்த சங்கீதக்காரன் கேக்குறான், என் நாட்களின் முடிவு என்ன என்பதை எனக்கு சொல்லுங்க. and here the psalmist says, and how will be the days of my end. எரேமியா 31:17 பார்க்கும்போது, when we look into Jeremiah chapter 31 verse 7, எரேமியா 31:17, 31:17 of Jeremiah. அப்படி ஒண்ணு இல்லவே இல்லையா? 31:17 எரேமியால இல்லையா? உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. என் பைபிள்ல இருக்கு. எரேமியா 31. முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு, உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் முடிவை பற்றி உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். and there should be an hope and concerning your end. உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை இல்லன்னு சொன்னா நீ தடுமாற ஆரம்பிச்சிடுவ. and if you don't have the hope concerning your end and you may stumble. அதனால நீ உன்னுடைய முடிவை நீ சிந்திக்கணும். so you have to consider your end. ஆண்டவரே, என்னுடைய முடிவு எப்படி இருக்கும்? Lord, how my end must be. உன்னுடைய முடிவை பத்தி உனக்கு ஒரு ஆசை இருக்கணும். and you must have a desire concerning your end. இன்னைக்கு உலகத்துல பலருக்கும் பலவிதமான முடிவு இருக்கு. today many people are having diverse ends in the world. கடைசில தோற்று போகிற ஒரு பெரிய கூட்டத்தை நீங்க பார்க்கலாம். and we can see they that are getting failed at the last minute. யூதாசுடைய முடிவை பாருங்க. and see the end of Judas. கேயாசினுடைய முடிவை பாருங்க. and see the end of Gehazi. ஆதாம் ஏவாளுடைய முடிவை பாருங்க. and see the end of Adam and Eve. இப்படி ஒவ்வொருத்தரையா சொல்லலாம். விழுந்தவர்களுடைய முடிவுலாம் எப்படி போச்சுன்னு உங்களுக்கு தெரியும். and we can see one by one and how the end of the fallen people were. ஒரு சிலருடைய முடிவு ஒத்தாசை இல்லாம, பிள்ளைக்குட்டி இல்லாம, கை யாருமே உதவி செய்யாம, அப்படி புறக்கணிக்கப்பட்டு தடுமாறி ஒண்ணுமே இல்லாம முடிக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. and some of the people and we can see and they that don't have any help from others and no help from the children and without being alliance and they were rejected, and this is how they end their race. நான் ஒரு இடத்துல இருக்கும்போது ஒரு தாய் நம்ம சபைக்கு வந்தாங்க. when I was in one place when ministered and my mother came to the church, அவங்களுக்கு விவாக வாழ்க்கை சரியா அமையல. and the marriage life was not made good for her. அவங்க ஒரு வீட்ல வேலை பார்த்தாங்க. and she worked in particular house. அதுக்கு பிறகு அவங்க அந்த வேலையை விட்டுட்டாங்க. and then after she left the job. கடைசில இந்த ESI ஹாஸ்பிடல்ல வந்து சேர்ந்தாங்க. at last she worked her in ESI hospital. தெரியும் தானே, இந்த எம்ப்ளாயிஸ்க்குன்னு ஒரு ஹாஸ்பிடல் இருக்கும். and there are a hospital which is for the employees. வேலைக்கு சேரல,
did not join for the job. அங்க யாராவது கவனிப்பாரற்று இருந்தா இவங்க கவனிப்பாங்க, அவங்களுக்கு வர்ற சாப்பாட்டுல இவங்க ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்குவாங்க. And if anyone is not carrying them and they will care after them, so what of the food is provided to them and they will share their food and they will eat. ஒரு ஹவுசிங் போர்டு வராண்டால போய் படுத்துக்குவாங்க. And she will sleep in housing board veranda. அவங்களுக்கு சொந்தம் பந்தம் உறவு என்னன்னே தெரியாது. And they do not know relatives or any kinds of friends or nothing. அவங்க ஏஜி சர்ச் பிலீவர். And she belonged to the AG church believer. எப்படியோ சத்தியம் கேட்டு இங்க வந்தாங்க. And somehow she know the truth and came to a church congregation. வந்துட்டு என்கிட்ட சர்டிபிகேட் கேட்டாங்க. நான் சர்டிபிகேட் காட்டினாங்க. நான் ஏஜி சபை பிலீவர், நான் பாருங்க ஞானஸ்நான சர்டிபிகேட் வச்சிருக்கேன்னு சொல்லிச்சு. And she asked for the certificate by telling that I belong to AG church believer and I have certificate of baptism. நாட்கள் போனது. The days passed. திடீர்னு ஒரு நாள் அந்த வராண்டால படுத்திருந்தாங்க இல்லையா, அந்த வீட்டுக்காரங்க வந்து சொன்னாங்க, உங்க சர்ச்சுக்கு வர்றவங்க இறந்துட்டாங்க. And one day they said to me, they that are coming to your church and slept in the veranda, she died one day. யாருமே கிடையாதுங்க. And no one to help. சொந்தங்கள் பந்தங்கள்னு ஒருத்தனுமே கிடையாது. And no relatives and no kith and kin. யார்தான் அந்த வராண்டா கொடுத்தாங்க இல்லையா, அவங்க வரலாம். And the one who gave the veranda will come. அன்னைக்கு பாத்தீங்கன்னா சென்னையில பேய் மழை. And on day we can see there was a great heavy rains in Chennai. நான் போய் எங்க விசுவாசிகள் ஒரு 30-40 பேரை கொண்டு போய் மலையிலேயே குளிச்சு அவங்களுக்கு பெட்டி செஞ்சு அவங்களுக்கு வண்டி எடுத்து சும்மா அருமையா ரதம் அந்த மலையில புயல்ல அடிச்சு அவங்கள கொண்டு போய் அங்க பெட்டியை உள்ள வச்சா பெட்டி மேல வருது, அவ்வளவும் தண்ணி, அதுக்குள்ள கல்ல வச்சு அமுக்கி அழகா பண்ணி அவங்க அப்படியே பார்த்தாங்க அந்த வெளி ஜனங்க. என்னடா யாருமே இல்ல, ஒரு அனாதைக்கு இவ்வளவு ஹானர் பண்றாங்க. I took 40 believers along with me. It was heavy rain and midst of heavy rains and we made a coffin box and we made it and buried it. Even in the midst of the rain it came up and put a stone on it and we placed it and we digged it and we were getting நல்லா கவனிங்க, நம்முடைய முடிவு ஜெயமா இருக்கணும். And you have to listen well, our end must be a victory. முடிவுதான் ரொம்ப முக்கியமானது. Our end is so essential. அது சரியில்லைன்னு சொன்னா ஓடுனது அவ்வளவு விருதாவா போய்டும். If our end is not right or not proper and all that we have done will be going in vain. நான் ஓடினதும் ஓடுகிறதும் விருதாவாய் போகாதபடிக்குன்னு பவுல் பேசுறார். And Paul says that and I was running should not go in vain. எரேமியா 17:11 பார்க்கும் பொழுது ஒரு சிலர் முடிவில மூடர்களாக போய் விடுகிறார்கள். 17:11 of Jeremiah says and all men become vain or foolish. அநியாயமாய் ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறவன் முட்டையிட்டு அவியங்காத்தும் குஞ்சு பொரிக்காமற் போகிற கௌதாரிக்கு சமானமாய் இருக்கிறான். அவன் தன் பாதி வயதிலே அதை விட்டு தன் முடிவிலே மூடனாய் இருப்பான். எப்படி முடிவில எப்படி மாறிடுவான் அவன்? ஃபைனல் முடியும் போது யாராயிடுறான்? மூடனா போயிடுறான், ஒண்ணுமே இல்லாம போயிடுறான். At his end and he become a fool. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கும் பொழுது When we look into Philippians chapter 3, 3:17 பாருங்க. look at 3:11 of Philippians. சகோதரரே, நீங்கள் என்னோடே கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களே சாரி பிலிப்பியர் 3:17 தானே இது? 17-19 19 பாருங்க. அவருடைய முடிவு 3:19 of Philippians. 19 அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு. இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு சாப்பாடு தான், சோறு கண்ட இடம் தான் சொர்க்கம்னு சுத்தினீன்னா முடிவு அழிவாதான் இருக்கும். After coming to this way and if you think that and your life food is your heaven for you and your end will be your destruction. சாப்பாட்டை ஜெயிச்சவனுக்கு முடிவு தான் மகிமையா இருக்கும். And they that overcome the food and the end will be glorious for them. இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு நீங்க உபவாசம் எடுத்து சாப்பாட்டை கண்ட்ரோல் பண்ணனும், ஜெயிக்கணும். After coming to this religion and you have to control your food and you must overcome. நீ வயித்தை கண்ட்ரோல் பண்ணிட்டாலே நீ யாரு? பாதி ஜெயிஜீவன் செய்ய ஆரம்பிச்சிருவ. If you control your belly and you have done your half of the victorious life. இன்னைக்கு நம்முடைய முடிவு எப்படி இருக்கும்னு யோசிக்கிறீங்க? Today think on how our end is being. அப்னேர்னு ஒரு மனுஷன் இருந்தான். And there was a priest called Adoniah. அவர் சவுலுடைய போர் தளபதி. And he was the captain of the Saul. சவுல் இருந்தான்னா அப்னேர் இருப்பான். And if there was Saul and there will be Abner. ரொம்ப சின்சியரான ஆள். And he was a sincere person. ரொம்ப சின்சியரான ஆள். And he was sincere in his work. ஒரு கட்டத்துல வந்தபோது when he came to one particular stage, தாவீது யோவாபை தள்ளிட்டு இவனுக்கு அந்த ஸ்தானம் கொடுக்கணும்னு கூட யோசிச்சான். Even David thought that he had to cast out Joab and give this place or position to Abner. ஆனா நடந்தது என்ன? But what happened there? அவன் கொஞ்சம் சுதாரிப்பு இல்லாம உஷார் இல்லாம ஜாக்கிரதை இல்லாம போயிட்டான். So he was not shrewd and she was not talented, so he became careless in his matters. இவன் ஜாக்கிரதை இல்லாம இருக்கும்போது because of his carelessness, யோவாப் யாரை குத்திட்டான்? and what Joab அப்னேரை குத்திட்டான். and Joab killed Abner. அப்ப தாவீது சொன்னா, நீ எவ்வளவு பெரிய டேலண்டான ஆளு, ஒரு மதிகட்டவன் செத்த மாதிரி செத்து போயிட்டியே அப்படிங்கறான். And he said that and you are such a talented person and you died like a fool one. 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 33-34. 2 Samuel chapter 3 verse 33 and 34. ராஜா அப்னேருக்காக புலம்பி மதிகெட்டவன் சாகிறது போல அப்னேர் செத்து போனானோ? எப்படி செத்துட்டான்? How he died? இன்றைய ஸ்டடி உன் முடிவு எப்படிப்பட்டது? Today's study and how your end.
அதை இப்பதான் நீ நிதானிச்சுக்கணும். And now you must consider or examine now. உனக்கு இப்படி சாவணும் அப்படி சாவணும் சந்தன பேழையில வைக்கணும்லாம் ஆசை இருக்கலாம். And you may have a desire, I must die in this manner, in that manner, they must keep me in the sandal coffin box. நம்ம விசுவாசிகள் கூட என் சொந்த வீட்டுல தான் என்னை வைக்கணும், என் சொந்த என்ன தோப்புல தான் வைக்கணுங்கிறான். அப்படிலாம் இல்ல, இயேசு சொந்த வீட்லயே இருந்தாரு, எங்கேயும் எவன் கல்லறையிலயோ கொண்டு போய் வச்சாங்க. Even our believers, they are thinking that and they must keep me in a own house and keep me in the own coffin box. இப்ப சிஎஸ்ல பாத்தீங்கன்னா புருஷன் செத்துட்டாருன்னா மனைவிக்கு அப்பமே ரிசர்வ் பண்றான், நீ சீக்கிரமா போயிடு உனக்கும் பெட்டிக்கு ஒரு இடம் வாங்கி வச்சிட்டான்னு பல்ல சொல்றான். In CSI they are telling that and reserve a place for you, this is how they appoint and place a place. ஏன்னா அப்பா செத்த இடத்துலயே யார வைக்கணும்? The place where the father died and whom shall be placed. அப்படி அல்ல பிரியமானவர்களே. It's not like my beloved. உன்னுடைய முடிவு ஆன்மீகத்திலே எப்படி முடிஞ்சிருக்கு அத வச்சு தான் மேல ரிசல்ட். How your life ends in spiritual things and that is how the result is vested on. உன்னுடைய முடிவு ஒரு துன்மார்க்கனை போல முடிய கூடாது. And your end should not end like a wicked. உன்னுடைய முடிவு அழிவாக முடிய கூடாது. And your end should not be end in destruction. உன்னுடைய முடிவு மூடனாக முடிய கூடாது. And your end should not be end as a fool. ஒரு மதிகட்ட முடிவாக உன் முடிவு இருக்க கூடாது. And your end should not be as a foolish one. 37ஆம் சங்கீதம் 38ஆம் வசனம். Psalm 37 verse 38. 37ஆம் வசனம். 30 நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு. 37 38. அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள், அறுப்புண்டு போவதே துன்மார்க்கரின் முடிவு. அறுப்புண்டு போவதே துன்மார்க்கனுடைய முடிவு. The end of the wicked shall be cut off. திடீர்னு பாத்தீங்கன்னா அவனை கொலை பண்ணிடுவாங்க. And so you can see suddenly he may kill. திடீர்னு அவன் வியாதிப்பட்டு ஒண்ணுமில்லாம ஆபத்துல விபத்துல எதிலையாவது போய் அழிஞ்சு போயிடுவான். He may fall in sick and because of the dangerous accidents and he may be perished. அதனால டெய்லி ஜெபிக்கும்போது ஆண்டவரே என் முடிவு நல்லா இருக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. So every day when you pray you must pray and my end must be good and glorious. உன்னுடைய முடிவை தான் தேவன் பார்க்க விரும்புகிறார். And the Lord want to see your glory end. உன்னுடைய முடிவு தான் தேவன் அங்கதான் அவர் நின்னுட்டு இருப்பாரு. And there he stand near by your end. இந்த ரன்னிங் ரேஸ்ல பாத்தீங்கன்னா when you see in the running race அந்த ஸ்டார்ட் பண்றவங்க எங்க நிப்பாங்க? அடி ட்ரிக்கர் அடிப்பான், டபார்னு அடிப்பான். ஆனா நீ ஓடி 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 வந்து அங்க நிக்கும்போது அங்க யார் நிப்பா? இதே துவக்க நாள் நிப்பா. And who initiated the race will be standing by the end of the race also. அதனால தான் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு. So we are saying that author and finisher of our faith. அப்ப நாம அவர் தொடக்கறாரு, கேப்லாம் நம்ம ஓடி முடிக்கணும், அவர் வந்து அங்க நிப்பார். He is initiating our race in this gap and we have to run at the end he will stand there. இப்ப உள்ள கண்டிஷனுக்கு இன்னைக்கு இப்ப 8 மணிக்கு கூப்பிட்டா நம்ம முடிவு எப்படி இருக்கும்? For the present state and present condition, if he calls by 8 o'clock and how our end will be? என்னங்க இது ஃபைனல் கொண்டு வர்றீங்கன்னு சொல்றீங்களா? Are you thinking that I am taking you to the final point? சப்போஸ் இப்ப கூப்பிட்டாருன்னா போய் தானே ஆகணும். If we call you now, we must go there. கெல்லிஸ்ல ஒரு சண்டே சர்வீஸ் நடந்துட்டு இருந்துச்சு. In Kelly's and Sunday service was taking place. எல்லாரும் ஆவியில் நிரம்பிட்டு இருந்தாங்க. And all were filling in spirit. worship முடிஞ்சிருச்சு. And worship was over. சாட்சியின் நேரம் அப்படினாங்க. They said that it was time for testimony. பட் ஒரு ஐயா மட்டும் தூண்ல சாஞ்சி அப்படியே முழங்கால நின்னுட்டே இருந்தாரு. But one brother who was standing on knees and still he was leaning on the pillar and standing on knees. சாட்சி நேரம் வந்துருச்சுன்னு சொல்லி பக்கத்துல உள்ள ஒரு ஐயா உட்காருங்கன்னா பொத்தன அப்படியே விழுந்துட்டாரு. அவர் முழங்கால எங்க போயிட்டாரு? ஓட்டத்தை முடிச்சிருக்காரு. The person who nearby said that and it was a time for testimony and you please sit down and he fell down suddenly, he was dead and this is how he in his race. நம்ம எப்படி இருக்கோம்? And how we are. அதனால எப்பனாலும் வரலாம். So he may come at any time. ஆனா முடிவு எப்படி இருக்கு? But how is our end? உன் முடிவில் நீ மூடனாய் முடிச்சிர கூடாது. And at the end and you should not end as a fool. மதிகட்டவனாய் உன்னுடைய ஓட்டம் முடிச்சிர கூடாது. And you should not end your fool as a foolish man. உன்னுடைய முடிவு அழிவா இருக்க கூடாது. நித்திய ஜீவனாய் இருக்கணும். Your end should not be destruction, it must be eternal life. இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு உன்னுடைய முடிவு ஒரு துன்மார்க்கனுடைய முடிவாக நின்ற கூடாது. After coming to this religion and your end should not be as a wicked one. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 1 Peter chapter 4 verse 17. கீழ்ப்படியாதவர்களின் முடிவு. We can see the end of the disobedient. நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கும் காலமாயிருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும்? நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டில தொடங்குது. கீழ்ப்படியாதவருடைய முடிவு எப்படி இருக்கும்? The judgments begins in the house of God and they that are not obeying and how their end would be. நீங்க நினைக்கிற மாதிரி மரணத்துல வந்து அட்ஜஸ்ட்மென்ட்டே கிடையாதுங்க. And there are no adjustments in death. உன் கிரியைகளுக்கு பொறுத்து தான் முடிவு. According to your works your end will be. 2 கொரிந்தியர் 11:15ல இந்த வார்த்தையை நீங்க பார்க்கலாம். You can see these words in 2 Corinthians chapter 11 verse 15. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்துக் கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே? அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாய் இருக்கும். அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும்? அவர்களுடைய கிரியைகளுக்கு தக்கதாக இருக்கும். Their end shall be according to the works. அதனால நம்முடைய முடிவை பத்தி நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு நேரம் வந்து விட்டது. So a time has come to think about our end. ஒரு சிலருடைய முடிவை பாத்தீங்கன்னா கடைசி நாட்கள்ல அப்படியே வெறுத்து
நம்ம நொந்து வெந்து புலம்பிக்கிட்டே சாகுறதெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்களே. You can see some of the end of some person's end will be they that are wearied and tired and faint, and so with lamentation and shouting they make end their தயவு race. செய்து அப்படி வந்துடக்கூடாது. And please, you should not come to this stage. ஒரு சிலர் சாகும்போது பாருங்க, ஐயோன்னு கத்துவாங்க, பாஸ்டர் கூப்பிடு, அக்காவை கூப்பிடு, அவளை கூப்பிடு, அவன் வந்துட்டான் இவன் வந்துட்டான்பாங்க. அப்படின்னா காரணம் என்னன்னா முடிவு என்ன செய்யல, ஃபைனல்ல தகராறு இருக்குன்னு அர்த்தம். And some at the point of death and they may shout by calling the sister and brother if so, and the end is not proper, so if the end wrong, they came to the end. முடிவுல நீ சிரிச்சுக்கிட்டே போகணும், தேவதூதர்ல பாக்குறேன்னு சொல்லணும், இதோ கர்த்தர் நிக்கிறாருன்னு சொல்லணும், அதோ வந்துட்டாருன்னு சொல்லணும், ஆண்டவரை பாக்குறேன்னு சொல்லணும். ஸ்தேவான் அப்படித்தாங்க மரிச்சான். And Stephen likes died in such manner. At the end you must smile, you must laugh, you must say that I can see the angels of God, I can see the chariots. This is how you must see in your end your race. ஸ்தேவான் மரிக்கும்போது என்ன சொன்னா? When Stephen died, what he said? இதோ வானம் திறந்திருக்கிறது, உன்னதமானவருடைய வலது பாரசத்தில் மனுஷகுமாரன் நிற்கிறதை நான் காண்கிறேன் அப்படினா ஓட்டம் போயிடுச்சு. And he said that I can see the heavens are open and I can see the Son of God standing on the right hand of the Father. This is how he said in his race. எங்க பிசாசு வந்து நிக்குதுங்க, எருமாடு நிக்குதுங்க, யோயோ நானா ரைட் இவன் வண்டி செட்டில்மென்ட் ஆகல, இறங்குறான், கீழ இறங்க போறான்னு அர்த்தம். If you see that and devil is standing before me and the bullock is standing, if say so and you are going to descend down. ஒரு ஆள் சாவுல நான் நின்னேன். And I stood in one person dead. அந்த பாரு அந்த பொம்பளை வந்துட்டானாங்க. ஆஹா தகராறு, பொம்பளை கேஸ் ஏதோ ஒன்னு இருக்கு போல இருக்கு. அப்பதான் யோசிச்சேன், ஓஹோ இது யாருக்குமே தெரியாது, இப்படி ஒரு லிஸ்ட் கடைசில வருது, அது நிக்குது, அங்க நிக்குது. And he said to me that I can see the woman is standing nearby. வருது பாருங்க. And she came there. மோட்ட முடிய போது இழுத்துக்கிட்டு இருக்கு, ஃபைனல் போகுது. இந்த பாரு எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, அந்த பொம்பளை வந்துட்டா. ஆஹா ரைட் வந்துட்டாளே கரெக்டா. ஆபிரகாம் பெரிய ஆளு, சாகும்போது யார் வந்து நிக்கிறா? இஸ்மவேல் வந்து நிக்கிறான், டக்குன்னு நிக்கிறான் பாருங்க. ஏன்னா நீ அவனை சரியான விதத்துல பெத்து எடுக்கல. Abraham was going to end his race. At the last point of time Ismail came because he did not deliver in a right manner. என்னதான் பண்ணாலும் எங்க வந்து நின்னுட்டான். So whatever he did at last moment he stood nearby. அந்த விஷயத்துல பிசாசு விட மாட்டாங்க. The devil will not leave in this matter. அவனுடையது என்னிடத்தில் இல்லைன்னு நீ சொல்லணும். And you must say the thing of him is not found in me. மோசே செத்து போயிட்டான். And Moses died. யார் வந்துட்டா? Who came near him? பிசாசு வந்து இந்த சரீரத்தை நீங்க எப்படி அடக்கம் பண்ணலாம்ங்கறான். அடக்கத்துல சண்டை நடக்குது. And devil accuse and how you can bury this body. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. And see how that would be. அங்க வந்து மோசேயினுடைய பிள்ளைகளோ குடும்பமோ இஸ்ரவேல் புத்திரரோ யாரும் கிடையாது. அடக்கறது இல்ல, யார் தான் கலந்திருக்கா? கர்த்தரும் தூதர்களும் மட்டும்தான் அந்த வொர்ஷிப்ல நிக்கறாங்க. Only the Lord and angels took part in the very service of Moses, and no more relatives and no more friends and no more believers or no more congregation. ஆப்போசிட் டீம்ல பிசாசு நிக்கறாங்க. And on the opposite side the devil is standing. அவன் சொல்றான், And he said to him, இது மாம்ச சரீரம், and this is the fleshly body, இது மண்ணுக்கு வரணும், and this must come to the earth. இவன் ஒண்ணும் பெரிய யோக்கியன் இல்ல. And he is not a perfect man. இவன் உடன்படிக்கையின் கற்பனைகளை உடைச்சாள். And he broke the tablets or commandments of God. இப்படி வரிசையா சொல்லிட்டே வராங்க. And he said one by one. கண்மலையை அடிச்சவன். And he smote on the rock. இப்படி பேசிட்டே இருக்கும்போது கர்த்தர் சொல்றாரு, அதுக்குள்ள சண்டை வந்துருச்சு. So when he was speaking like this and there was contention strife among them. யாருக்கு சண்டை வந்துருச்சு? To who? மிகாவேல் உள்ள வந்துட்டான், ஃபீல்ட்ல வந்துட்டான். வந்து பயங்கரமான ஆர்குமென்ட் ஆயிடுச்சு. And it was a great argument between them. அந்த ஆர்குமென்ட்ல உச்சகட்டம் வரும்போது அந்த விழுந்து போன தேவதூதர்கள் பிசாசு தூஷணம் பேசுறான். யாருக்கு பேச முடியல? மிகாவேலுக்கு பதிலுக்கு பதில் பேச முடியல. அப்படியே பிரேக் அடிக்கிறான். வாசிங்க, யூதாவுல வாசிங்க. And you can see here that Michael the archangel came before there and he was not able to stand before this devil because he was speaking a railing accusation. 9ஆம் வசனம். 9ஆம் வசனம். யூதா 9. பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசினபோது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல். எப்படி அவன் பதிலுக்கு அவன் பேசுறான் தூஷணமா, இவனால என்ன செய்ய முடியல, இவன் தேவதூதனாச்சே, இவன் மிகாவேல், அதனால அப்படியே கண்ட்ரோல் பண்றான், பேச்செல்லாம் கண்ட்ரோல் ஃபுல் ஸ்பீட் பண்றான், அப்படியே பிரேக் அடிக்கிறான். And he was Michael the archangel, he could not speak anything further because the devil is setting a railing accusation before him. நம்ம ஆளுங்களுக்கு ஏர் பிரேக் இல்லங்க, பட 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 படன்னு பேசிடுறாங்க, திருப்பி வந்து இங்க வந்து மன்னிப்பு கேட்பான். And there is no air break for our people and they speak so anything and they come and ask forgiveness. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய முடிவு ரொம்ப கவனமா இருக்கணும். You must understand well and your end must be, your race must be a good end. ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 8:10 of Amos. ஆமோஸ் 8:10. 8:10 of Amos. உங்கள் பண்டிகைகளை துக்கிப்பாகவும் உங்கள் பாட்டுகளை எல்லாம் புலம்பலாகவும் மாறப்பண்ணி சகல அறைகளிலும் ரெட்டையும் சகல தலைகளிலும் மொட்டையையும் வருவித்து அவர்களுடைய துக்கிப்பை ஒரே பிள்ளைக்காக துக்கிக்கிற துக்கிப்புக்கு சமானமாக்கி அவர்களுடைய முடிவை கசப்பான நாளாக்குவேன் என்று. அவருடைய முடிவை எப்படிப்பட்ட நாட்களாய் மாற்றுவேன்? கடைசி டைம் எப்படி? கசப்பான நாட்கள். நீ எங்க என்ன வரமாட்டேங்கிறாரு, என்னை கூட்டு போக மாட்டேங்கிறாரு, நான் செத்தா நல்லா இருக்கும், எங்க எடுத்துட சொல்லுங்க, என்னை ஒப்பு கொடுங்க. இதெல்லாம் என்னது?
கசப்பான நாட்கள். And how I will make the end, I will make the end of bitter days, and these are the days of bitterness. இன்னைக்கு நம்முடைய நிலவரம் என்ன? Today how is our state? ஆண்டவர் சொல்றாரு அவனுடைய முடிவை நான் பார்ப்பேன். And I will see his end, the Lord sees. அவன் முடிவு எப்படி இருக்குன்னு நான் பார்ப்பேங்கறார். And I must see, or I will see, and how their end would be. நீங்க கூட யார் மேலாவது சண்டை வந்தா கடைசில பாறா அவன் சாவ நான் பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு சாவறேன்னு சொல்ற. And even while you are quarreling, you may see that I will see, and how his end is going to be. அப்படி சொல்லிருக்கீங்களா? Have you said like that? சொல்லிருப்பீங்களா? கோபம் வந்தபோது தான் சொல்லிருப்பீங்களா? உன் முடிவு எனக்கு தெரியும். I know your end. உபாகமம் 32:20 கர்த்தர் சொல்றார். The Lord says in Deuteronomy chapter 32 verse 20. உபாகமம் 32:20. என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன், அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன். அவர்கள் மகா மாறுபாடுள்ள சந்ததி, உண்மையில்லாத பிள்ளைகள். ஆண்டவர் சொல்றாரு அவன் முடிவு எப்படி இருக்குன்னு நான் பார்க்கறேன். I will see, and how their end would be. எப்படி இருக்கும் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு அவனுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று நான் பார்ப்பேன். The Lord said that I will see, and what their end shall be. ஏனென்றால் Because அவன் மாறுபாடுள்ள சந்ததி. and he was a very forward generation. இன்னும் சொல்லப் போனா மகா மாறுபாடுள்ள சந்ததிங்கறார். And he said that, and he was a great and very forward generation. உண்மையில்லாத பிள்ளைகள்னு சொல்றார். And they were unfaithful children. சரி, இவ்வளவு நேரம் நான் வித்தியாசமான மரணங்கள், முடிவுகள், தோல்விப்பட்டவர்கள், சூழ்நிலைகளில் சிக்கிக் கொண்டவர்கள், விடுதலை பெற முடியாதவர்கள், இவங்களுடைய முடிவை நான் உங்கள்ட்ட சொன்னேன். Until now I said that they that are ending their race in dangers and accidents, and they that have got failure and entangled in some battles and problems. இப்ப நான் ஒரு 5 பாயிண்ட் சொல்றேன். I'm going to put forth 5 ஒரு matters. ஊழியனோ ஒரு விசுவாசியோ அவனுடைய முடிவு நான் சொல்ற இந்த 5க்குள்ள வரணும். Servant of God or a believer, and what are the points I'm going to mention now, it must come into these 5 points. இதுக்கு நீங்க டெய்லி ஜெபம் பண்ணுங்க. So you have to pray this every day. சங்கீதக்காரன் சொல்கிறான் என் முடிவு எப்படிப்பட்டது என்பதை எனக்கு என்ன செய்யும் தெரிவியும். The psalmist is telling that, and you must make known of me and how my end must be. நம்முடைய முடிவு நல்லா இருக்கணும். Our end must be glorious. இல்லனா இந்த மார்க்கத்துல இவ்வளவு நம்ம பிரதிஷ்டை, வெறுமை, தியாகம், எளிமை இதெல்லாம் நம்ம செஞ்சதுனால பிரயோஜனம் இல்லாம போயிடும். And consecration and dedication, emptiness and emptying ourselves, and what they have done in this ministry will go in vain. ஒரு மாசத்துக்கு நம்ம எவ்வளவு தசமம் கொடுக்கிறோம் தெரியுமா? In a month, and how many times or how many tithes we are paying to God? ஒரே மாசத்துல லட்சக்கணக்கில் தசமம் கொடுக்கிறவங்களா இருக்காங்க. And we can see some persons, they are giving tithes at lakhs and lakhs. நான் ஒரு இடத்துல இருந்தேன். அந்த சர்ச்சில் ஒரு அவசரமான ஒரு சூழ்நிலை, நான் அங்கனைக்கு அதை அட்டெண்ட் பண்ண போனேன். I ministered on particular place, and it was so urgent situation, I went to attend the service. அப்போ ஒருத்தர் காணிக்கை கொடுத்தாரு. And one gave the tithes. சரி, நான் நினைச்சிட்டேன் இது ஒரு 4-5 மாசம் இல்லன்னா 10 மாசம் சேர்ந்து இருக்கும் போல இருக்குன்னு நினைச்சிட்டேன். And I said that, and within 4 or 5 minutes together, and he was giving the tithes. இல்ல நாங்க இப்போ ஒரு சர்ச்சுக்கு போறோம்னு வெச்சுக்கோங்களேன். நான் ஒரு சென்டர் பாஸ்டர், நான் ஒரு லோக்கலுக்கு போறேன்னா அந்த சண்டே சர்வீஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு அங்க கிடைக்கிற காணிக்கையை நாங்க என்ன செய்ய கூடாது? பாக்கெட்ல போட்டு இங்க வந்துட கூடாது. As a center pastor, when I am going to attend the service, I should not collect the tithes and offerings from the people, and I should not put in my own pocket. அந்த சபையினுடைய காணிக்கையை நான் வெளியே வரும்போது எங்க கொடுத்துறணும்? அந்த சபையில கொடுத்துறணும். The offerings which I collected in the particular church, I must consider, I must give it to the pastor in church of the brothers. நான் போய் முதல் வாரத்துல போயிட்டு மொத்த தசம பாகத்தை வாங்கிட்டு நான் வந்துட்டேன்னா அவன் அந்த மாசம் முழுதும் வண்டி ஓட்டுவானா, சோறு சாப்பிடுவானா, என்ன பண்ணுவான்? And going to the first week, if I collect all the tithes of the church, and how they will do the works and how they will spend the money. அப்போ நான் அந்த காணிக்கை வாங்கிட்டு வந்து அந்த பிரதர்ட்ட கொடுத்தேன். So I have to collect all the offerings and must hand over to the brother. என்ன தம்பி இது எத்தனை மாசமா இந்த ஆள் காணிக்கை கொடுக்காம இருந்திருப்பான் போல இருக்கு. So I thought that this brother was not giving the money for many months to ஏன்னா அது 2 lakhs. Because it was 2 lakhs. அப்ப அவங்க சொன்னாங்க இல்ல மாசம் அவர் எவ்வளவு தான் கொடுக்கறாரு? 2 lakhs தான் கொடுக்கறாரு. And he said to me, every month he was paying 2 lakhs. மாசம் 2 lakhs ன்னு வச்சிட்டு ஓட்ட முடியும் போது தோத்துட்டான்னா அவன் அங்க சண்டை போட்டே செத்துருவான். And paying 2 lakhs. மேல அப்பா மாசம் 2 லட்சம், வருஷத்துக்கு எத்தனை லட்சம் கொடுத்திருக்கேன்? 24 லட்சம். 10 வருஷம்னா என்ன ஆச்சு? எத்தனை கோடி? நான் என்னெல்லாம் பண்ணம்மா? அதனாலதான் நான் சொல்றேன் உன்னுடைய முடிவு தான் ரொம்ப முக்கியம், காணிக்கை முக்கியம் அல்ல. He may calculate and see that, and every month I pay 2 lakhs of money, if his end is not glorious and his end is dead, and he may come and accuse when he is reaching there, and because he was paying the tithes for months together. So I am telling that, and your end must be a glorious one. முதல் முடிவு 5 பாயிண்ட்ல முதல் பாயிண்ட். And among 5 points, the first point. யோபு 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Job 8:7. நம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும். துவக்கம் அற்பமா இருந்தாலும் முடிவு எப்படி இருக்கணும்?
சம்பூரணமாய் இருக்க வேண்டும். Though thy beginning may small and latter end must be greatly increased. துவக்கத்துல நீ ஒரு பாவியா தான் இந்த சபைக்குள்ள வந்த. In the beginning you came as a sinner to the church. பல தோல்விகள் உள்ளவனாக தான் வந்த. You came with many failures. பல பிசாசின் போராட்டத்தோட தான் வந்த. You came with diverse conflicts of the devil. பல இல்லாமை இயலாமையில தான் நீ வந்த. And with many kind of impossibility and with unpickness you came to the church. அது பிரச்சனையே இல்ல. It doesn't matter. நான் சமீபத்துல ஒரு அடக்கத்துக்கு போயிருந்தேன். And recently I attended a burial service. அப்போ ஒரு டாக்டர் வந்து என்னை பார்த்தாரு. And I came to the doctor. அப்ப கிட்ட உள்ள பாஸ்டர் சொன்னாரு. And the pastor nearby him said to me. இன்னைக்கு நல்லா இருக்கிறான். ஆனா இவன் சபைக்குள்ள வரும்போது பாவம் பிசாசு பிடிச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டான். இவனுக்காக நாங்க எவ்வளவு போராடி இருக்கோம் தெரியுமா? And today he is very good because before that we come to the church and he was so hard and because of sin as a sinful one in the church. உன்னுடைய துவக்கம் அற்பமாய் இருக்கலாம். And though your beginning may be small. அற்பமான ஆரம்ப நாட்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பைபிள்ல. And the Bible says that these are the days of very small. ஆனா முடிவு சம்பூரணம் அந்த லெவலுக்கு வந்து நிக்கணும். But the end must be glorious and perfect and greatly increase and must come to the அந்த stage. சம்பூரணம் என்கிறது பரிபூரணத்தை காண்பிக்கிறது. And this greatly increase shows the perfection. நீ குறைவுள்ளவனாக அபூர்ணனாக நீ சபைக்குள்ள வந்த. And you came to the nothing state and came with the lacking and such. ஆனா முடிவு பரிபூரணமாக இருக்கணும். But your end must be perfect and glorious. அது என்ன பரிபூரணம்? And what is the perfection? கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி. And that is the full stage of the measure of Christ. இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். And now we are the children of God. இனி எவ்விதமாய் இருப்போம் என்று அறியோம். And we know not and how we would be further. ஆனாலும் Even so, அவர் வெளிப்படும் பொழுது அவருக்கு ஒப்பாய் இருப்போம். when he was revealed and he will be compared to him. இதுதான் சம்பூரணம். And this is perfection. ஆண்டவருடைய சமூகத்துல பரிபூரண ஆனந்தமும் சொல்லுங்க சொல்லுங்க அவருடைய வலது பாரசத்தில் வாசி பாப்போம் அந்த வசனம் 16 சங்கீதம் 11 வசனம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. நித்திய பேரின்பமும் உண்டு. So there will be everlasting joy. அப்ப பரிபூரண ஆண்டவர் சொல்றாரு ஒரு இடத்துல, நான் இந்த ஆடுகள் ஜீவன் அடையவும் அந்த ஜீவன் பரிபூரணம் அடையவும் நான் வந்தேன். And for the sheep to get the life and the sheep to attain the perfection I have come to this earth. நம்ம எவ்வளவு குறைபாடுகளா இருந்தாலும் நம்முடைய ஓட்டம் முடியும் பொழுது சம்பூர்ணர்களாய் நீங்கள் மாறணும். So we may be having many shortcomings in our life and but we have to end our race with perfection and greatly increasing things. சம்பூர்ணங்கிறது தான் கிறிஸ்துவின் நிறைவு. And this full satisfaction of things all that's the measure of Christ. அவருடைய எல்லா திவ்ய சுபாவங்களும் நமக்குள்ள நிரம்பி வந்துறணும். And all his natures must come in abundance into us. துவக்கத்துல நமக்கு மன்னிக்க முடியாது. In the beginning we cannot forgive others. சகிக்க முடியாது. And we cannot endure. விட்டு கொடுக்க முடியாது. And we cannot give up. அட்ஜஸ்ட் பண்ண We முடியாது. cannot adjust. யாரோடும் ஒத்து போக And முடியாது. we cannot manage and coincide with others. இதெல்லாம் எல்லா மனுஷனுக்குள்ளயும் இருக்கு. And these are the things or natures found in every man. ஓட்டம் முடிவு சம்பூர்ணங்கும்போது But the end of the race when it is perfection, நீங்க மன்னிச்சிடுவீங்க, you will forgive others. சகிச்சிடுவீங்க, And you will endure. விட்டு கொடுத்துருவீங்க. And you will give up. எல்லாரும் உங்களை பார்த்து சொல்லுவாங்க, இவனா மாறிட்டான், இவளா மாறிட்டா, எப்படிப்பா மாறினா? அதுதான் பூரணத்தின் வேலை. And everyone may see that and whether he was changed like this and this is the work of perfection. பட்ட பாடுகளாலே இயேசு கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தான் பூரணரான பின்பு தமக்கு பின் பூரணராவர்களுக்காக வழியை உண்டு பண்ணுகிறார். And Jesus because of the suffer learn the obedience and because of that and he was being made perfect and become the thing of sins. வந்ததிலிருந்து குறைபாடு சாகர வரைக்கும் குறைபாடுலயே ஓட்டத்தை முடிச்சா உனக்கு மகிமை அந்த பூரணம் இல்லாதனால உன்னுடைய இலக்கை நீ தொட மாட்டாய். So you are not having the perfection and you cannot touch the mark or goal. இன்னைக்கு சம்பூர்ணம் தான் நமக்கு முக்கியம். And today the perfection is very important. அதனால தான் பைபிள் சொல்லிருக்கு, சம்பூர்ணமான மழையை நான் பொழிய பண்ணுவேன். So the Bible says and I will give the abundance of rain. இன்னைக்கு நம்மில் எத்தனை பேர் இந்த பூரணத்துக்குள்ள வந்திருக்கோம்? How many have come into this perfection? பூரணங்கிறது பழைய ஏற்பாட்டுல ஒவ்வொரு காரியத்துல மட்டும் பூரணம். Perfection in Old Testament and they are getting perfection in particular on only one matters. சம்பூரணங்கிறது எல்லா விதத்திலும் பூரணம். And abundance or greatly increase it means and they are perfecting everything. நான் திரும்பவும் சொல்லுகிறேன். Once again I repeat. பழைய ஏற்பாட்டுல ஒரு காரியத்துல நீ பூரணமா இருந்தா போதும். In Old Testament if you are perfected in one matter that is sufficient. புதிய ஏற்பாட்டில் அப்படி அல்ல. But in New Testament is not like that. அது இன்ன விளக்கமா சொல்றதா இருந்தா I want to give you more explanation. இப்போ ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ யுனிவர்சிட்டிலயோ ஸ்போர்ட்ஸ் நடத்துறாங்க. In a school or college or university and they were conducting sports. அதுல ஒரு விளையாட்டுல ஒருத்தன் ஜெயிச்சிட்டானா அவன் வின்னர். If one win over in particular game or sport and he was a winner. ஆனா அதே ஆளு 4-5 ஸ்போர்ட்ஸ்ல அந்த விளையாட்டுல ஜெயிச்சிட்டானா அவனுக்கு பேர் என்னது? சொல்லுங்க. நாங்க எங்கங்க விளையாட போனோம், எங்களை எங்க பெந்தேகோஸ்ல விளையாட விட்டீங்க அப்படிங்கறீங்களா? The same person when he was winning over in 3 or 4 or 5 sports and how we will call this? 4-5 விளையாட்டுல நீ ஜெயிச்சிட்டேனா உனக்கு சாம்பியன்ஷிப் கொடுத்துருவாங்க. So when you win over in 5 or 6 games and you will be getting the championship. அதுதான் பூரணங்கிறது. சம்பூரணம் அதுதான் சம்பூரணங்கிறது. And that's what I'm telling, it's greatly increased in abundance. பழைய ஏற்பாட்டுல
தாவீது தேவ சித்தத்தில் பூரணப்பட்டான். In Old Testament and David was perfected in doing the will of ஆபிரகாம் God. விசுவாசத்தில் பூரணப்பட்டான். And Abraham was perfected in faith. ஆனா புதிய ஏற்பாட்டுல அப்படி அல்ல. But in New Testament it's not like ஒரே ஆளு 4 சப்ஜெக்ட்ல பாஸ் ஆகணும். the same person must pass in 4 subjects. பழைய ஏற்பாட்டுல ஒரு சப்ஜெக்ட்ல பாஸ் ஆயிட்டா அவனுக்கு அடிச்சிடுவாரு. ஏன்னா அவன் போறது புதிய வானம் தாங்க. In Old Testament if he was passing over in one subject and he is going to reach the place called New Heaven. சியோனுக்கு எருசலேமுக்கு போறவங்க ஒரு ஸ்போர்ட்ஸ்ல ஜெயிச்சவங்க இல்ல. அவங்க வந்து சாம்பியன் ஆனவங்க மட்டும் தான் அங்க போவாங்க. And they that are going to Zion or New Jerusalem and they cannot win over in one sport and they விசுவாசத்தில் பூரணம். And faith perfection. அன்பில் பூரணம். Perfection in love. தேவ சித்தத்தில் பூரணம். Perfection in doing the will of பாடுகளில் பூரணம். And perfection in service. மனசாட்சியில் பூரணம். And perfection in conscience. இப்படி ஒரு 7-8 நான் சொல்லிட்டே போவேன். I can keep saying 7 or 8. நீங்க வந்து எல்லாத்துலயும் சென்டம் அடிக்கணுங்க. And you have to score center marks in everything. அதுதான் புதிய ஏற்பாடு. And that is New Testament. ஏன்? Why? ஏன் பழைய ஏற்பாட்டுக்கு அப்படி புதிய ஏற்பாட்டுக்கு எப்படி? And why there is difference between Old Testament and New Testament? பழைய ஏற்பாட்டுல கிறிஸ்துவின் இரத்தம் கிடையாது. In Old Testament there is no blood of Jesus Christ. புரியுதா உங்களுக்கு? Can you understand? இயேசுவின் இரத்தம் கிடையாது. There is no blood of Jesus Christ in Old Testament. பாவம் மன்னிப்பாகிய மீட்பு கிடையாது. பாவங்கள் மூடப்பட்டது. And there is no redemption of sin. The sin was covered. நமக்கு இயேசுவின் இரத்தம் இருக்கு. We have blood of Jesus. பரிசுத்த ஆவி இருக்கு. We have Holy Spirit. அவங்களுக்கு கர்த்தருடைய ஆவின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு கர்த்தருடைய ஆவி வரும்பொழுது அந்த நேரத்துல பயங்கரமா இருப்பான். அதுக்கு பிறகு எங்கயாவது போய் உட்கார்ந்துக்குவான். And they used to see a spirit of God. When the spirit of God enter into them and they will be vigorous and at the time they may keep silent. நமக்கு அப்படி அல்ல. But for us it's not like that. 24 hours ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். All 24 hours and spirit of God, the Holy Spirit is dwelling in us. அவர்கள் ஜெயாளிகள். And they are overcomers. நாம் முற்றும் ஜெயாளிகள். But we are more than a conquerors. புரியுதா உங்களுக்கு இந்த Can வசனங்கள்? you understand these verses? அவங்க ஜெயிச்சவர்கள் தான். And they too overcame. ஆனா ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல தான் ஜெயிச்சிருக்காங்க. But they overcame in only one subject. ஆனா நாம அப்படி அல்ல. But we are not. நம்மில் அன்பு கூறுகிறவர்களே நாம் எப்படி இருக்கிறோம்? முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். And we are made more than conquerors by whom who loved us. எந்த சப்ஜெக்ட்லயும் நம்ம பாஸ் ஆயிட்டு நம்ம சென்டம் அடிச்சிட்டே போறது. And we are able to pass in any subject and score center marks. அப்ப கிறிஸ்துவினுடைய நிறைவுதான் சம்பூரணம். And so the fullness of Christ is called as a perfection or satisfaction. இதை இன்னொரு விதத்துல பார்க்கும்போது When you see on another aspect, தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் வாசமா இருந்ததுன்னு சொல்லியிருக்கு. The perfection of all Godhead was dwelt in Christ. தேவன் அப்படிங்கிறவருடைய முழு பரிபூரணமும் யாருக்குள்ள வாசமா இருந்துச்சு? இயேசுவுக்குள்ள வாசமா இருந்தது. And all perfection of God dwelt in Jesus Christ. அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ள வந்து வாசம் பண்றாரு. And he was full of grace and truth and he dwelt in us. எங்க இருக்கு கொலோசியர்லயா? கொலோசியர் 2:9. 2 அதிகாரம் 9ஆம் வசனம். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. தேவத்துவத்தின் பரிபூர்ணம், தேவனுக்குள்ள என்ன பரிபூர்ணம் இருக்கோ அந்த நிறைவு அப்படியே கிறிஸ்துவுக்குள்ள இருந்துச்சு. அவருக்குள்ள இருக்கிற அந்த பரிபூர்ணம் எப்ப யாருக்குள்ள வருது? நமக்குள்ள வருது. The fullness of the Godhead was dwelt in Jesus Christ, which was in Father, and that it entered into us. ஒன்று. இரண்டாவது. Second thing. சங்கீதம் 37:37க்கு வருவோம். 37 of Psalm. 37ஆம் சங்கீதம் 37ஆம் வசனம். நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓட்டம் முடியும் பொழுது எப்படி முடிச்சிருக்கணும்? எல்லாரோடும் சமாதானம், உனக்குள்ளேயும் ஒரு பெரிய சமாதானம் இருக்கணும். At the end of the race and you have to end perfectly and there must be peace in you and peace in others. ஒரு மனுஷன் சொல்றான், என்னை சமாதானத்தோடு போக விடுகிறீர். One person is saying that and you are making me to dwell in peace. எனக்கு எந்த பாரம் இல்ல, துக்கம் இல்ல. இப்ப கூட பாருங்க, நல்ல விசுவாசிகள் சொல்லுவாங்க, கடைசி நேரத்துல அழுது யாரையாவது கூப்பிட்டு என் பிள்ளையெல்லாம் பாத்துக்கோங்க, ஊழியக்காரங்க கையில கொடுத்துட்டேன், ஊழியக்காரன் அங்கேயா இருப்பான், அவன் போயிட்டே இருப்பான் டிரான்ஸ்பர் ஆகி. No burdens or no sorrows they may say some, but at some time of death and they may call for the servants of God will they stay with you and they will be transferred to another place. ஆண்டவரே என் பிள்ளைகளெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லணும். And they used to say, I have delivered all my children unto you. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சீகன் பால்க்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? You all have heard about Segan Park. மிஷனரி சீகன் பால்க் கேள்விப்பட்டிருக்கீங்களா? Have you heard about missionary Segan Park? இந்த கையில இருக்க பைபிள் தமிழ் பைபிளை ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ண ஒரே ஆள் அவன்தான். And he was the one who translated the Bible in Tamil translation. தமிழ்நாட்டுல தரங்கம்பாடியில இருந்து முதல் தமிழ் பைபிளை தமிழ்ல எழுத்துல முதல் பைபிளை பிரிண்ட் பண்ணி கொடுத்த ஆள் யாரு? சீகன் பால்க். And Segan Park was the one who printed the Tamil Bible at the place called Tharangapadi in Tamil Nadu. அவருக்கு 3 வயசோ 4 வயசோ இருக்கும்போது அவங்க அம்மா சாகுறாங்க. So when he was 3 to 4 years, mother died. நீங்க அந்த கிளிப்பிங்ஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும். So those who see the clippings you may know. அந்த பிள்ளைங்க எல்லாம் அந்த தாய் படுக்கையில சீரியஸா இருக்கும்போது சுத்தி நிக்குதுங்க. And all the children and they encompassed her when she was serious in bed. ஒவ்வொரு பிள்ளைகளை பத்தி சொல்லிட்டே வராங்க, எல்லாரும் அழுகுறாங்க, இந்த பையனுக்கு கிட்ட நின்னு அழுதுட்டே இருக்கான். ஏன்னா அம்மா சாக போறாங்க.
And she was telling about every child and all are nearby and all were crying. அந்த தாய் புருஷனை கூப்பிட்டு The mother called the husband எனக்கு ஒரு பிராமிஸ் பண்ணுங்க. and you make a amazing promise to me. என்ன பிராமிஸ்னு கேக்குறான். அவனே அழுதுகிட்டு நிக்கிறான். இவ சாவ போறா அழுதுகிட்டு இருக்கறான். And he was crying because she is going to die. என்னன்னு சீகனை வந்து நான் மிஷனரியா வளர்த்து மிஷனரியா கொடுப்பேன்னு சொல்லி ஒரு பிராமிஸ் பண்ணு. Make me a promise that I will grow up this Sigan as a missionary. I will give him as a missionary. அந்த தாய் சாக போறா, ஓட்ட முடிய போது, பிள்ளைகள் எல்லாம் குட்டி குட்டிஸா இருக்கு, எல்லாத்தையும் விட்டுட்டு மரிக்கும் போது அந்த தாயினுடைய உள்ளத்துக்குள்ள இருந்த ஆசை என்னது? இந்த பையனை யாரா மாத்தணும்? நீங்க அவனை வளர்த்து மிஷனரியா ஒப்பு கொடுப்பேன்னு பிராமிஸ் பண்ணுங்கங்கறா. அவன் தான் சீகன் பால்க் இந்தியால வந்து மிஷனரியா நமக்கு தமிழ் பைபிள் கொடுத்தாள். Mother is going to die and at last you are making a promise to husband that you must make this son the Sigan Palk as a missionary and making this promise and she is going to die at more things. At last Sigan Palk became a missionary, came to India and printed the Tamil Bible. அந்த புருஷன் அப்படியே அழுதுகிட்டே அந்த குட்டி பையன் கையை, அந்த தாயினுடைய கை, தகப்பனுடைய கை, மூணு பேர் கையை பிடிச்சு அப்படியே ஒப்பு கொடுக்கறான். டப்புன்னு கண்ணை மூடிட்டாங்க. And uniting the hands of father and mother and son and this is how they delivered and she gave up their birth. உத்தமனை பாரு, And look into the அவனுடைய முடிவு சமாதானம். and mark the perfect one is end of நீ peace. ஓட்டத்தை முடிக்கும்போது எல்லாரோட சமாதானத்தோட ஓட்டத்தை முடிக்கணும். So when you are ending your race and you must hold on peace with everyone. உனக்கு கலக்கமோ சமாதான கேடோ யார் மேலயோ கசப்போ வைராக்கியமோ வச்சிட்டு முடிச்சினா நீ இலக்கை தொட மாட்டாய். சாவ அடக்கெல்லாம் ரொம்ப கிராண்டா பண்ணுவாங்க. சீஃப் பாஸ்டர் வருவார், சென்ட்ரல் பாஸ்டர் வருவார். ஆனா பட் நீ எங்க போக மாட்ட? மேன்மையான சீஃபான இடத்துக்கு போக மாட்ட. ரொம்ப சீப்பா புதிய பூமிக்கு போய் சேருவாய். With troubles, with grief and with sorrows and you may end your race and even your burial service must be glorious by doing by the center pastor or chief pastor but at the end will not be a good reception and you may go to down. அடக்கம் டாப்பா இருக்கறனால அவன் பரலோகம் போறான்னு நினைச்சறானீங்க. Don't think that and burial service is so good and they will reach to heaven. நான் சென்னையில இருக்கும்போது When I was in Chennai சென்னை இரும்புலில ஏதோ ஒரு புரோகிராம். and there was a program in Irumbliyur அப்ப புலல்ல ஒரு சாவு. and there was a death at Pulal. அந்த ஊழியக்காரர் போக முடியல. The servant of God could not attend the burial service. டக்குனு சீஃப் பாஸ்டர் நீ போய் நடத்திட்டு வந்துட்டாங்க. And she said to me, you go and conduct the service. அங்க போனா பயங்கரமான கூட்டங்க. So when I went there it was a great crowd. அல மூதுது கூட்டம். And people were crowded a lot. அடிச்சு தூக்கிடணும் நான் போய் நிக்கிறேன். So I thought that I am going to do and I better serve. இன்னைக்கு பிரசங்கத்துல ஒரு வழி பண்ணிரணும். இன்னைக்கு இவ்வளவு கூட்டத்தை பார்த்து நம்ம விட்டுற முடியுமா? So when I am looking into the large crowd I cannot leave and so I was thinking in my mind I can do a better service. பாட்டு முடிய போதுங்க. And the preaching is going to over. பாட்டு முடிய போகுது. And the song is going to get over. நான் உங்க பையனை கூப்பிட்டேன். And I called the son. யாராவது சாட்சி சொல்லுவாங்களா? I asked whether they will testify. அவன் முகமே மாறி போச்சு. His countenance was changed. பிரதர் அப்பா குடிச்சிட்டு செத்துருக்காரு. சாட்சி எல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. And the boy said to me. எப்படி இருக்கும் எனக்கு? And the son said to me. சுத்தமா ஃபீஸ் போன மாதிரி ஆச்சு. சே குடிகாரனுக்குலாம் பிரசங்கம் பண்ண நம்மள கொண்டு விட்டாங்க. சரி ரைட் ஓடே அப்படியே பிரசங்கத்தை திருப்பிட்டேன். அவரை விட்டுட்டேன். அவன் தான் போலன்னு தெரிஞ்சு போச்சு. சரி இருக்கிறவனுக்கு பிரசங்கம் பண்ணுன்னு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். And the son said to me, my father was a drunkard, so I cannot do anything further. And this is how I diverted my preaching. And for thee that are willing and 12 preaching. அதனால அடக்காரதன கிராண்டா இருக்கறனால ஓட்டம் முடிவு நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓட்டத்தை முடிக்கும்போது ஆத்மாவுல பூரண சமாதானம். யாத்தையும் கசப்பு இல்ல, வைராக்கியம் இல்ல, பகை இல்ல, போராட்டம் இல்ல, பொறாமை இல்ல, ஒண்ணுமே இல்ல. உன்னை பாக்குறவங்க எல்லாம் ஐயோ ஐயோன்னு சொல்லணும். நீயும் சமாதானத்தோடு போயிட்டே இரு. And you have to end your race with peace and because of your grand celebration you cannot think that and you can reach up and you must have the glorious end at the end. செம்மையானவனை பார்த்து அவன் உத்தமனை நோக்கி செம்மையானவனை பாரு. அவனுடைய முடிவு எப்படி இருக்கும்? சமாதானமா. Mock the perfect man and uphold the right and end will be peace. மூன்றாவதா Thirdly, என்னாகமம் 23:10. 23:10 of Numbers. இங்க ஒரு ஆள் ஜெபிக்கிறான். Here one man is praying. தான் முடிவை பத்தி ஜெபிக்கிறான். He is praying about his end. யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? இஸ்ரவேலின் காற்பங்கை எண்ணுகிறவன் யார்? நீதிமான் மரிப்பது போல் நான் மரிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக என்றான். ஒரு ஆள் கேக்குறான், நீதிமான் மரிக்கிறது போல மரிக்கணும், என் முடிவு நீதிமானுடைய முடிவா இருக்கணும்னு ஆசைப்படுறான். One man is desiring that and my end must be like a righteous one and end must be like the one. உன்னுடைய முடிவு நீதிமானுடைய முடிவா இருக்கணும். And your end must be like righteous. ஆனா இந்த மனுஷன் ஜெபிச்சான், ஆனா அப்படி சாகல. அதான் பிரச்சனை. This man prayed like this but he did not lie accordingly. யார் இவன்? Who is this? சொல்லுங்க. பிலேயாம். And this is Balaam. பிலேயாம் சொல்றான், அந்த தரிசனம் பார்த்து தேவனுடைய வார்த்தைகள் வாக்குத்தத்தங்கள் இந்த ஜனத்தை எப்படி தேவன் நடத்துறாருன்னு பார்த்த உடனே அவன் சொல்றான், நீதிமான் மரிக்கிறது போல நான் மரிக்கணும். The Balaam said unto him and looking unto the people how they righteous and I must die like this righteous. என் முடிவு அவன் முடிவு மாதிரியே இருக்கணும். And my end or my death must be like his end. அப்படியே முடிஞ்சது. It was ended like this. என்னாகமம் 31:8.
அவர்களை கொன்று போட்டதும் அன்றி மீதியானியரின் 5 ராஜாக்களாகிய ஏவி, ரேகேம், சூர், ஊர், ரேபா என்பவர்களையும் கொன்று போட்டார்கள். பேயோரின் குமாரனாகிய பிள்ளையாமையும் பட்டயத்தினாலே கொன்று போட்டார்கள். பட்டயத்துல செத்து அடிபட்டு செத்து போயிட்டான். குறி சொல்லுகிறவனாக, பின்மாற்றக்காரனாக, கூலிக்காக விரைந்தோடுகிறவனாக தன் ஓட்டத்தை முடித்தான். 31:8 of Numbers says that, and he slew and he was slew down and he was the sword as the one who died as the evil one, as one who was saying the soothsayings. நீ மரிக்கும்போது நீ ஒரு நீதிமானா மரிக்கணும். When you die, you must die as righteous. நீதிமான் எப்படிப்பட்டவன்? How the righteous is? நீதிமானுடைய முடிவு எப்படி இருக்கும்? How the end of the righteous would be? நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். And the righteous are taken. 50 ஏசாயா 59:2 வாசிங்க. இல்ல 57:1. 57:1. 57 ஏசாயா 57:1. 57:1 of Isaiah. நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை. நீதிமான் என்ன செய்யப்படுகிறான்? அவனுடைய முடிவு, ஒரு மனுஷனுடைய முடிவு நீதிமானாக இருந்தா நிச்சயமா வருகையில் நீ எடுத்துக்கொள்ளப்படுவாய். If the end of the righteous is good, and surely he will be caught up in the rapture. நமக்கு இப்போ ஒப்பு கொடுக்கிறதுக்கு டைம் ஷார்ட்டா தான் இருக்கும். நீங்க வீட்ல போய் இந்த வசனத்தை என்ன செய்யணும்? அசை போடணும். And this very short time to deliver us or submit unto him, you must go home and you must chew these words. ஆண்டவரே இந்த 5ல ஒண்ணா என் ஓட்டம் முடியணும். And my race must end among these 5 points. அப்படிதான் நீங்க ஜெபிக்கணும். And you have to pray accordingly. உங்களுடைய ஜெபம், உங்களுடைய முடிவு அட்டகாசமா இருக்கணும். Your end must be glorious. பாஸ்டர் ஸ்டீபன் இப்போ சீஃப் பாஸ்டர் இறந்தாரு. And chief pastor and Stephen நின்னுக்கிட்டே ஆவியில் நிறைஞ்சிருக்கிறார். So he filled in spirit by standing on. சரியான அபிஷேகம். It was right anointing. அபிஷேகத்துல நிறைஞ்சிட்டு இருக்கும்போது அப்படி டவுன் ஆகுறாரு. அப்படி பிடிச்சு சேர்ல உட்கார வைக்காங்க, முடிச்சிட்டு. While he was filling in spirit and he gets slow down and he stood on chair, and this is how he lived his hospital. பிரதர் டேவிட் ராஜ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். முந்தி இங்க இருந்திருப்பாரா? And you know about Pastor David Raj. அவர் பெரம்பூர்ல ஓட்டத்தை முடிக்கும்போது இதேதான் அபிஷேகத்திலேயே டப்புன்னு போயிடுச்சு. Even when he ended his race and while he was filling an anointing, he ended his race. நீதிமான் மரிப்பது போல் நான் மரிப்பேனாக. And let me die like the righteous. என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக. And let my end must be like his end. நீ மரிக்கும்போது நீதிமானா மரிச்சியா, நல்லா மரிச்சியா, கெட்டையா மரிச்சான்னு உனக்கு சொந்தக்காரனுக்கு தெரியாது. ஆனா நீ சரியா உன்னுடைய முடிவு நீதிமானுடைய முடிவா இருந்தா எடுத்துக்கொள்ளப்படுவது நிச்சயம். So when your end is so righteous end, and so the relatives or kith and kin may not know, and if you are righteous to die, and you will be taken up or caught up. அதனால தான் நீதிமான் தன் மரணத்தில் எப்படிப்பட்டவன்? நீதிமொழிகள் 14:32 இருக்கா பாருங்க. நீதிமொழிகள் 14:32. நீதிமானோ தன் மரணத்திலே நம்பிக்கை உள்ளவன். நீதிமான் எப்படிப்பட்டவன்? தன் மரணத்திலே நம்பிக்கை உள்ளவன். 14:32 of Proverbs, and the righteous hath hope in his death. அதனால உன்னுடைய மரணத்துல உனக்கு நம்பிக்கை இருக்கணும். நான் நீதிமானா ஓட்டத்தை முடிப்பேன். So as you must have the belief and hope upon him, and I will end my race as a righteous one. புதிய ஏற்பாட்டு நீதிமானுடைய முதல் அடையாளத்தை மட்டும் சொல்லிட்டு நான் அடுத்த சப்ஜெக்ட் 4வது பாயிண்ட்க்கு போறேன். I will tell you the first sign of the New Testament righteous. அதாவது நீதிமான பத்தி பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஒரு பெரிய சப்ஜெக்ட் இருக்குங்க. அது மணிக்கணக்கா பிரசங்கம் பண்ணலாம். And there is a great subject about the righteous Old Testament as well as New Testament, and if it okay, புதிய ஏற்பாடு சொல்லுகிற முதல் நீதிமான் யார்? Who is the first righteous said by the New Testament? யார் சொல்லுங்க? Who is that? பயப்படாம சொல்லுங்க. யோசேப். Joseph. வாசிங்க 1ஆம் அதிகாரம். அவன் நீதிமானாக இருந்தபடினால் அவளை அவமானப்படுத்த அவன் விரும்பவில்லை. அதான் நீதிமானுடைய ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. And the first quality. மத்தேயு 1:18. மத்தேயு 1:19. 1:19 of Matthew. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல். எப்படி ஒரு நீதிமான் அவனுடைய ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பைபிள் புதிய ஏற்பாடு சொல்லுகிற குவாலிஃபிகேஷன், அவன் யாரையும் அவமானப்படுத்த மாட்டான். The New Testament first just man is Joseph, and he was not having a mind or privately to put against sins. அவமானப்படுத்துறதுக்கு வாய்ப்பு ரொம்ப இருக்குங்க. ஏன்னா அந்த பெண்ணை பத்தி டவுட் ரொம்ப இருக்கு. And there are many chances to put her shame, and she was doubting about the woman in right manners. உலகமே அவளை வேசின்னு பேசுது. The whole world is speaking that she was. ஆனா இவன் நீதிமான், அதனால அவளை என்ன செய்யல? அவமானப்படுத்த மனதில்லாம. Because he was a just man, and so he was not willing to make her a public example. 4வது. Fourthly. 4வது முடிவு. Fourth end. முதல் முடிவு சம்பூர்ணமான முடிவா இருக்கணும். The first end must be the end of fullness. இல்லாவிட்டா உன் முடிவு சமாதானமா இருக்கணும். Or else your end must be perfect. இல்லாவிட்டா உன் முடிவு நீதிமானுடைய முடிவா இருக்கணும். And your end must be righteous. 4வது. Fourthly. தானியேல் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 12:13 of Daniel. நீயோவென்றால் முடிவு வருமட்டும் போயிரு, நீ இளைப்பாறிக் கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய் என்றார். எப்படி? தானியேல் 12:13. அதாவது தானியேலுடைய கடைசி வசனம்.
12:13 of Daniel, the last verse of Daniel book. நீயோ முடிவு வரை மட்டும் போயிரு, இளைப்பாரி கொண்டிரு. Until the end you must go on and you must take rest. அப்பொழுது உன் சுதந்திர வீதத்துக்கு நீ என்ன செய்வாய்? எழுந்திருப்பாய். And stand in thy lot at the end of thy days. இது தானியேலுடைய முடிவை காண்பிக்கிறது. And this shows the end of Daniel. யோபுடைய முடிவு சம்பூரணம். The end of Daniel is fullness. இப்படி ஒவ்வொருத்தருடைய முடிவை பத்தி நம்ம பார்த்துட்டு வரோம். So this is how we are seeing about the end of every person. தானியேலுடைய முடிவு இளைப்பாறுதல். The end of Daniel is rest. அதனாலதான் ஏசாயா 57:2 பார்ப்போம். When we look into 57:2 of Isaiah. ஏசாயா 57:2. நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். நீ இந்த ஓட்டத்தை முடிக்கும் பொழுது எப்படி விசுவாசத்துல இந்த ரட்சிப்புல வந்தபோது உனக்கு இளைப்பாறுதல் இருந்துச்சோ அதுபோல முடியும் பொழுது நீ இளைப்பாறுதல்ல முடிக்கணும். So when you come to the salvation, when you come to this place and how you got the rest, when you end your race and you must go on with peace and rest. போராட்டம் கலக்கம் துக்கத்தோடு முடிக்க கூடாது, இளைப்பாறுதலாய் உன்னுடைய ஓட்டம் முடியணும். With conflicts and sorrows and grief, and you should not end your race, you must end your race with peace and rest. ஏனென்றால் தானியேல் அவன் ஒரு பரிசுத்தவான். Because Daniel, he is a holy person. தேவனுக்கு மிகவும் பிரியமானவன். And he was desired, he was likened unto God. மாம்சமாய் இருக்கிறவரோடு வாசம் பண்ணாத தேவன். And he was a God who dwelt not in flesh. ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியாத உண்மையுள்ளவன். And he was upright and perfect man, and we cannot find any faults in him. இப்ப அவன் ஓட்ட முடிய போகுது. Now he is going to end his race. அப்ப ஆண்டவரே சொல்றார், நீ முடிவு மட்டும் போயிரு. Now the Lord is telling that, and you go on with your இளைப்பாறு. and you go take rest. நீ இளைப்பாரி கொண்டிரு. And thou shalt take rest. நாட்களின் முடிவில நான் வரும் பொழுது உன்னை நான் நினைச்சுவேன். சுதந்திர வீதத்துக்கு உன் பெர்சன்டேஜ் நீ என்ன வாழ்ந்தையோ அந்த பெர்சன்டேஜ் உனக்கு தருவேன். சுதந்திர வீதத்தை உனக்கு தருவேன். And I will give you the lot according to the days of the end of your days. இதுதாங்க பைபிள். And this is what the Bible says. ஒரு தேவனுடைய பிள்ளை முடிவு இப்படி தான் இருக்கணும். So that must be the end of the child of God. இன்னைக்கு நம்முடைய முடிவுலாம் எப்படி முடிய போகுதுன்னு தெரியல. Today I don't know how we are going to make our end. வெளிப்படுத்தல் 14:13 பார்க்கும் பொழுது When we look at the 14:13 of Revelation. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள், ஏனென்றால் அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒளிந்து அவர்கள் இளைப்பாறுவார்கள். So they that die among God and they are patient, so they have to end race and they will go on the rest. கிறிஸ்தவ கல்லறைகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா RIP ன்னு போட்டு வச்சிருப்பான். In all the Christian sepulchre we can see RIP. அப்படினா என்னது? Rest in peace. And rest in peace. தண்ணி அடிச்சு செத்தவனுக்கு ரெஸ்ட் இன் பீஸ் தான். சண்டை போட்டு வெட்டி செத்தவனுக்கு ரெஸ்ட் இன் பீஸ் தான். எல்லாருக்கும் ரெஸ்ட் இன் பீஸ் தான். ஆனா அவன் அங்க போய் கண்ணை மூடினவனே அவன் எங்க போய் விழுந்தான்னு யாருக்கு தெரியும்? All short of people, and they will given the title as RIP, rest in peace. I don't know how they have done and how they will reach up. உன்னுடைய சுதந்திர வீதத்துக்கு நீ எழும்பும்படியாக உன்னுடைய ஓட்டம் முடியணும். And your race must end and you have to stand in your lots. உன்னுடைய சுதந்திர வீதம் ஒன்னு இருக்கு, பெர்சன்டேஜ். நீ எப்படி லைஃப்ல இருந்தியோ அத்தனை பெர்சன்டேஜ் உனக்கு கட்டாயம் கிடைக்கும். And how would be the inheritance of your life, and according to that percentage, and you will be given and you will be got. முடிவு இளைப்பாறுதலாய் இருக்க வேண்டும். Your end must be in rest. இன்னைக்கு எத்தனை பேர் இப்படி வாஞ்சிக்கிறீங்க? How many are desiring like this? இதெல்லாம் கேட்ட உடனே உங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். நீ நைட் கூட நல்லா செத்துட்டா போதும்னு நினைப்பீங்க. So when you hear all these things, you may think that if I die today in right manner, it is better for me. அப்படினா வீட்டுக்கு போன உடனே ஃபைல் எல்லாம் க்ளோஸ் பண்ணுங்க. If so, go home and close your file. எல்லாரையும் கூப்பிட்டு மன்னிப்பு கேளுங்க. Call everyone, ask forgiveness. ஒப்புரவு ஆயிடுங்க. Reconcile with them. ஒரு சிலர்லாம் அப்படி கரெக்ட்டா அந்த கடைசி நேரத்துல பாத்தீங்கன்னா கரெக்ட்டா செட்டில் பண்ணிட்டே வருவாங்க. And some at the last moment we can see and they settle up everything. அந்த செட்டில்மென்ட் பண்றதுலயே தெரியும் வண்டி டேக் அப் ஆக போகுது அப்படினு. And by the settlement we can understand that the vehicle is going to caught up. ஐந்தாவது. Fifthly. சங்கீதம் 73:24. 73:24 of Psalm. சங்கீதம் 73:24. உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவில் எங்க போய் சேர்ப்பீங்க? மகிமையிலே என்னை ஏற்றுக்கொள்வீர். And thou shalt guide me with thy counsel at the end and be taken me in glory. நீ ஏழை பணக்காரன் படிப்பு இல்லவன் படிப்பு இல்லாதவன் காணிக்க கொடுத்தவன் கொடுக்காதவன் இல்ல, நீ தேவனுடைய ஆலோசனையின்படி நடந்திருக்கணும். அப்படினா முடிவில் உனக்கு எப்படி இருக்கும்? உன் முடிவு எப்படி இருக்கும்? மகிமையா இருக்கும். And there is no difference of rich and poor, and what your deeds would be, and your end must be glorious. முடிவில் நீர் என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். At the end, and thou shalt take me in glory. அதுக்கு காரணம் நான் உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்துகிறீர். And you have to walk me or lead me according to your இவன் ஒன்னும் பெரிய பரிசுத்தவான் கிடையாது. And he is not a great saint. இந்த வார்த்தை சொல்றவன் பெரிய யோகியம் கிடையாது. The one who says this word is not a perfect man. அதுக்கு முன்னால வசனம் முந்தின வசனம் வாசிங்க. So read the preceding words. ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து. அதுக்கு மேல உள்ள வசனம். நான் காரியம் அறியாத மூடனானேன். நான் காரியம் அறியாத மூடனானேன். உமக்கு முன்பாக மிருகம் போல இருந்தேன். கடவுளுக்கு முன்பாக நான் எப்படி இருந்தேன்? மிருகம் போல இருந்தேன். இவனை கர்த்தர் எப்படி மாத்துறாரு? உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி என் முடிவை எப்படி மாத்துறீங்க?
மகிமையிலே என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர். I was foolish, ignorant, I was a beast before you, and so at last he says it, and guide me according to counsel, and afterward receive me into thy glory. அதுதான் அற்பமான ஆரம்பம். And that is the beginning of the days which is முடிவு எப்படி small. இருந்துச்சு? How was the end of மகிமை. days? மிருகம் போல மூடனா இருந்த மனுஷனை மகிமையில கொண்டு வந்து நிறுத்துறாரு பாருங்க. அதுதான் அருமையான முடிவு. One who was like a foolish, ignorant and beast before the Lord, and his end was glorious, and that is a glorious end of his. இன்னைக்கு எத்தனை பேர் நல்ல முடிவை வாஞ்சிக்கிறீங்க? How many desire for a good end? வீட்ல போய் அறைய பூட்டிட்டு தனியா உட்கார்ந்து ஆண்டவரே என் முடிவு எப்படி இருக்கும்னு எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே. என் முடிவு ஒரு துன்மார்க்கனுடைய முடிவா போயிடக்கூடாது. Go home and close your chamber and say unto God, and my end should not be a wicked one end, and my end must be glorious. நான் ஃபைனல்ல ஏமாந்துடக்கூடாது ஆண்டவரே. And finally I should not be deceived. நான் முடிவுல மூடனா மாறிடக்கூடாது ஆண்டவரே. At end the end should not become a மதிகெட்டவனை போல என் முடிவு வந்துடக்கூடாது ஆண்டவரே. And my end should not be a foolish one. துன்மார்க்கனுடைய முடிவு மாதிரி வந்துடக்கூடாது And ஆண்டவரே. my end should not be a wicked one. கீழ்ப்படியாதவனுடைய முடிவு போல எனக்கு முடிவு வந்துடக்கூடாது. And my end should not be the one who disobeys. என்னுடைய முடிவு கசப்பான நாட்களாய் முடிந்திடக்கூடாது. And my end should not be the days of bitterness. என்னுடைய முடிவு சம்பூர்ணமாய் முடிக்க உதவி செய்யுங்க. And help me to end my race with a fullness of என்னுடைய முடிவு faith. சமாதானமாய் முடிக்க உதவி செய்யுங்க. Help me to end my race in peace. என்னுடைய முடிவு நீதிமானை போல முடிக்க உதவி செய்யுங்க. And help me to make my end as righteous. என்னுடைய முடிவு இளைப்பாறுதலாய் முடிய உதவி செய்யுங்க. And let my end race in a peace. என்னுடைய முடிவு மகிமையாய் முடிய உதவி செய்யுங்க. And make my end as a glorious end. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. இது உங்களுடைய நேரம். And this is your time. கண்ணை மூடி முழங்கால் போடுங்க பார்க்கலாம். Close your eyes and bend your knees. இந்த அஞ்சில எந்த முடிவு உனக்கு வேணும்னு நீ எதிர்பார்க்கற? Among this five, and what is the end you are expecting? நாம் இந்த மார்க்கத்துல எவ்வளவோ தியாகம், எவ்வளவோ கேவலம், எவ்வளவோ அவமானம், எவ்வளவோ எளிமை, என்னென்ன விடணுமோ என்னால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டே இருக்கிறோம். After coming to the religion and we have dedicated ourselves, we surrendered ourselves, emptied ourselves, and we came to the nothingness, and whatever we are able to do, we have done everything. நல்லா சொல்ல போனா இந்த பிரசங்கங்களை கேட்டு கேட்டு நாம உலகத்துல பைத்தியக்காரனா மாறிட்டோம். So when we say so more and hearing all these preachings, and we all become fools of the world. சமுதாயம் பரியாசம் பண்ணுகிறது. And society is mocking us. மற்ற சபையார் குற்றம் சாட்டுகிறார்கள். And other people, congregation, are mocking and உலகம் accusing நம்மை us. பரிகசிக்கிறது. And the whole world is accusing us. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் போய் கொண்டிருக்கிறோம். So we are passing in such paths. இதுல நம்முடைய முடிவு எப்படி இருக்க வேண்டும்? So in among this, and how our end should be. சத்துரு வெட்கப்படத்தக்கதாக நம்முடைய முடிவு சம்பூர்ணமாய் மாற வேண்டும். For the enemies to be confounded, and our end must be in fullness. சத்துரு சமுதாயம் வெட்கப்படத்தக்கதாக நம்முடைய முடிவு சமாதானமாய் இருக்க வேண்டும். For the adversaries and enemies and society to be confounded, and our end must be glorious and peace. உலகம் வெட்கப்படத்தக்கதாக நம்முடைய முடிவு நீதிமானுடைய முடிவாக இருக்க For வேண்டும். the world should be ashamed, and our end must be glorious and righteous. எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் உன்னுடைய முடிவு இளைப்பாறுதலாய் இருக்க வேண்டும். For all to be marveled and glorious and amazed, and our must be ending. பரலோகமே ஆச்சரியப்படத்தக்கதாக உன்னுடைய முடிவு மகிமையாய் இருக்க வேண்டும். For the heaven to be amazed about us, and our must be glorious end. கண்ணை மூடி முழங்கால் போட்டு ஒரு ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக ஜெபிங்க பார்க்கலாம். Close your eyes, bend your knees and pray for you. உன்னுடைய வாஞ்சை சரியாக இருந்தால், If your desire is perfect, உன்னுடைய ஒப்புக்கொடுத்தல் சரியாக இருந்தால், if your surrenderance is correct, உன்னுடைய முடிவு மகிமையாய் மாறும். then your end will be a glorious end. வாயை திறந்து ஜெபிங்க பார்க்கலாம். Open your mouth and pray. இந்த சத்தத்தை தெய்வம் கேட்கட்டும். Let the Lord hear your voice. ரேபாலா பாகாடா பாகாதிடா பாகாதிடா பானியா ஹalleluya 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 ஆமென். ஜீசஸ் 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 ஆமென். என் முடிவு சம்பூர்ணமா இருக்கணும்னு சொல்றவங்க கை வைத்துங்க. Those who sing that my end must be in fullness, lift up your hands. ஒருவேளை நான் இப்பொழுது குறைவுள்ளவனா இருக்கலாம் ஆண்டவரே. Now I may be lacking. என்னுடைய ஓட்ட நீர் கூப்பிடும் பொழுது, So when I call you at the end of நீங்க my race, மகிமையில வெளிப்படும் பொழுது, when you are revealed in glory, நான் இருப்பேன். நான் சம்பூர்ணமாய் உம்மை சந்திக்கணும். as the one who is perfect, I must meet you. என்னுடைய முடிவு சமாதானமா இருக்கணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? How அவங்க கை many வைத்துங்க. desire that my end must be in peace and rest? என் முடிவு நீதிமானுடைய முடிவு போல இருக்கணும்ங்கறவங்க கை வைத்துங்க. And those who say that my end must be the righteous என் end. முடிவு இளைப்பாறுதலா இருக்கணும்ங்கறவங்க எத்தனை பேர்? And how many desire that my end must be in peace and ஆண்டவரே rest? என்னை நீர் மகிமையில ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்றவங்க எத்தனை பேர்? How many are able to say, take me in glory? ஒரு அபிஷேகம் இறங்கட்டும். Let the anointing come in our midst. உன் முடிவை சம்பூர்ணமாய் மாற்றக்கூடிய வல்லமை இறங்கட்டும். Let the anointing to change you as a fullness come in our midst. வாயை திறந்து சொல்லு. Open your mouth and say, நீர் என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். Lord, you will receive me in glory. தேவரீர் நீர் என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். And Lord, thou shalt take me in glory. தேவரீர் நீர் என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். And thou shalt take me in the glory. தேவாலா வாரியாலா பாக்ஷே. ஆமென். தேவாலா வாரி பாலா. ஆமென். தேவாலா பாலா.
தேவாவும் வழியாவும் ஆச்சரியமே மாறாவும் வாக்குகள் சத்தியமன்றோ தேவாவும் வழியாவும் ஆச்சரியமே மாறாவும் வாக்குகள் சத்தியமன்றோ ஆலோசனை தந்து வழி நடத்தி முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வேன் ஆலோசனை தந்து வழி நடத்தி முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வேன் தேவாவும் வழியாவும் ஆச்சரியமே மாறவும் வாக்குகள் சத்தியமன்றோ தெய்வமும் வழியாவும் ஆச்சரியமே மாறவும் வாக்குகள் சத்தியமன்றோ உம்மனசனை தந்து வழி நடத்தி முடிவிலும் மகிமையில் ஏற்றுக்கொள்வேன் ஆலோசனை தந்து வழி ஆமென் ஹல்லேலூயா முடிவிலே ஆலோசனை தந்து வழி நடத்தி முடிவிலே மகிமையில் ஆலோசனை தந்து வழி நடத்தி முடிவிலும் மகிமையில் ஏற்றுக்கொள்வேன். Hallelujah. Amen. 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 Hallelujah. Amen. கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.